ரைட். விவாதம். ஆஹ் நேத்து நாங்க இந்த போன கிளாஸ்ல நாங்க இந்த கிராவிடேஷனல் ஃபீல்ட தியரி பார்த்திருந்தோம். அதுல நான் நினைக்கிறேன் இந்த செய்மதியல் இயக்கம் பத்தி மட்டும் பார்க்கல, மத்த எல்லா தியரியும் பார்த்துட்டோம், அப்படிதானே? ரைட். அப்ப நாங்க அப்ப இந்த வகுப்புல நாங்க மெயினா பார்க்க போறது உங்களுக்கு அனுப்பிக்கிற எம்சிக்யூ டியூப்ல கிராவிடேஷனல் ஃபீல்ட் எம்சிக்யூ டியூப்ல கிட்டத்தட்ட நாங்க டைப் 1 டைப் 2 வந்து கிட்டத்தட்ட நாங்க டைப் 6 வரைக்கும் செஞ்சுக்கோம். உங்களோட எம்சிக்யூ பிரிச்சுக்கோம். அதாவது ஏ கிரேட் கொஸ்டின், பி கிரேட், சி கிரேட், எஃப் கிரேட் கொஸ்டின் செஞ்சுக்கோம், பிரிச்சிருக்கோம். அதே நேரம் ஒவ்வொரு செக்ஷனாகவும் பிரிச்சிருக்கோம். அப்ப இந்த வகுப்பு நீங்க பாக்குறதுக்கு முந்தைய என்ன செஞ்சிருக்கணும்டா, முதலாவது நீங்க கிராவிடேஷனல் ஃபீல்ட் எம்சிக்யூ டியூப் எடுத்து உங்களால 7 மணி கல்வியில கட்டாயம் நீங்க செஞ்சு பார்த்துட்டு அந்த வகுப்பு இருக்கணும். அப்ப இருக்கிற நாளைக்கு உள்ள கொஞ்ச காலத்துக்குள்ள கூடின ரிசல்ட்ஸ் நீங்க ப்ரொடியூஸ் பண்ணணும்டா, நீங்க செய்யற ஒவ்வொரு வகுப்போடும் என்ன செய்யணும், ஒரு டிஃபரெண்டான வகுப்பு செஞ்சு அதை நீங்க செய்யலாம், ஒரு நல்ல இதுக்கு போகலாம். ரைட். அப்ப போன வகுப்பு நாங்க பார்த்திருந்தோம் இந்த தப்பு உபயோகம்டா என்ன, அது என்ன, அதுக்கான சமன்பாடுகள் என்ன பார்த்திருந்தோம். இப்ப நான் போன வகுப்பு பார்த்தது சும்மா இறைவன் இரண்டு புள்ளி திணிவுகளுக்கு இடைப்பட்ட தூரம் ஆராய்க்குள்ள ரெண்டு புள்ளி திணிவுகளுக்கு இடையில நான் தாக்குற இந்த கவர்ச்சி விசை, ஈர்ப்பு கவர்ச்சி விசைங்கிறது எஃப்ங்கிறது எஃப் சமன் ஜி M1 M2 சமன் ஆர் என்ற வர்க்கம் இருக்கும். அதே நேரம் ஒரு புள்ளி திணிவு எம்மில் இருந்து ஆறு தூரத்தில் இருக்கிற புள்ளியில அதோட ஈர்வையிலான ஆறு மூடல் அல்லது ஈர்ப்பு ஈர்ப்பு புல வலிமைங்கிறது ஜிங்கிறது என்னவா இருக்கும், அது ஜி சமன் ஜி M/R வர்க்கம் இருக்கும். அதாவது நீங்க எப்படி நினைப்பு வச்சுக்கணும்டா, ஈர்ப்பு புல வலிமைங்கிறது அழகு திணிவுல தாக்குற விசான என்ன, இந்த ஈர்ப்பு புல வலிமைங்கிறது. அப்ப அழகு திணிவுல தாக்குற விசான ஈர்ப்பு புல வலிமைங்கிறதா இந்த எஃப் நீங்க எம்மால பிரிச்ச பாரு ஈர்ப்பு புல வலிமைங்கிறது. அதுக்கு பிறகு இன்னும் மட்டும் பார்த்திருந்தா இந்த ஈர்ப்பழுத்தம்ங்கிறது என்னண்டு, ஈர்ப்பழுத்தம்ங்கிறது என்னண்டா முடிவிலே இருந்து ஓரளவு திணிவை நீங்க குறித்த புள்ளி கொண்டு வரக்குள்ள ஈர்ப்பு விசைக்கு எதிராக செய்யப்பட்ட வேலை தானே இந்த ஈர்ப்பழுத்தம்ங்கிறது. அதாவது W/M தானே ஈர்ப்பழுத்தம். ஈர்ப்பழுத்தம் அதாவது புள்ளி திணிவு எம்மில் இருந்து குறித்த தூரம் ஆறு இருக்கிற ஈர்ப்பழுத்தம்ங்கிறது -G/M/R என்று பார்த்திருந்தோம். இதான் என்ன போன வகுப்புல பாத்தீங்கன்னா. அதே மாதிரி பூமி ஆறாறு உள்ள ஒரு பூமியில எந்திரிவை கொண்ட ஒரு துணிக்கீட தப்பு பகுதி எஸ்கேப்ங்கிறது பார்த்திருக்கணும். ஸ்கேருத்துக்குள்ள 2G/M/R என்று பார்த்திருக்கணும். இதான் என்ன நம்மள போன வகுப்பு பார்த்த சமரியல். இந்த தப்பு பகத்தை பொறுத்த மட்டும் அதை நான் நார்மலா என்ன விசாரம் செய்யறேன் பாருங்க. ஒரு பூமிங்கிறது நமக்கு ஒரு மையம் இருக்கும், மையத்துக்கு ஒரு ஆரைக்கும் ஆரன் எடுக்கன். இந்த பூமி ஒரு கேபிட்டல் திணிவை கொண்டிருக்கா, இந்த பூமியில மொத்த திணிவும் இந்த மையத்துல பொசிஞ்சிருக்கிற மாதிரி யோசிக்கலாம். இது கோலத்துக்கு மட்டும் ஒரு சீரா கடந்த கோலத்துக்கு மட்டும் நாங்க இந்த கதையில செய்யலாம். அந்த பூமியில இருந்து ஒரு பொருள், ஒரு எந்திரிவன்ற பொருள்ல ஒரு குறித்த வேகத்துடன் நான் இருக்கிறேன்டா, இந்த கேபிட்டல் எம் என்ற திணி உருவாக்குற ஈர்ப்பு புலம்ங்கிறது முடிவிலி காண இருக்கும். அது நான் போன வகுப்புல சொல்லிட்டேன். அப்ப முடிவிலி இந்த கேபிட்டல் எம் உருவாக்குற ஈர்ப்பு புலத்தை இந்த சிமோல் எம் தாண்டணும்டா, இந்த முடிவிலியை தாண்டி போகணும், அப்படி இல்லை மட்டும் முடிவிலியை அடையணும். அப்ப இந்த இடத்துல அந்த பூஜ்ஜியம் ஆகணும்டா இந்த விஎஸ்கேப் அந்த எனக்கு தெரியும் என்ன அடிக்கணும், ஸ்கேருட்டுக்குள்ள 2G/M/R அடிக்கணும். இதை எப்படி ப்ரூவ் பண்ணு சொல்லியிருந்தேன். இந்த ப்ரூஃபிங் எல்லாருக்கும் கட்டாயம் தெரிஞ்சுக்கணும். உங்களோட எக்ஸாம் பேப்பர்ல இந்த ப்ரூஃப் என்ன கேட்டு வரும். ரைட். அப்ப இந்த விஎஸ்கேப் சமன் 2G/M/Rங்கிறதுல இருந்து இந்த ஜியையும் விஎஸ்கேப்பையும் எப்படி கனெக்ட் பண்ணிட்டு பார்க்க போறேன். ஆனா எனக்கு தெரியும் இந்த விஎஸ்கேப்போட வர்க்கம்ங்கிறது 2G/M/R. ஆகவே விஎஸ்கேப்போட வர்க்கம் சமன் 2G/M/R பதில் R வர்க்கம் போட்டு ஒரு R அளவு இருக்கிறேன். அப்படி பெருக்கிறேன்டா நான் இந்த GM/R காண்டி GM/R வர்க்கத்துக்காண்டி G போடுறேன். அப்ப V எஸ்கேப் சமன் ஸ்கேருட்டுக்குள்ள 2 தர ஈர்ப்பு R முதல் தர ஆருக்கு சமனாய்க்கு. முதல்ல அதை நோட் பண்ணுங்க. அப்ப V எஸ்கேப் ரெண்டு விதமான கோவை எடுக்கலாம். ஒன்று 2G/M/R, இன்னொன்று என்ன 2GR. எந்த புள்ளியில V எஸ்கேப் காண்றமோ, அதாவது தப்புவம் காண்றமோ அந்த புள்ளியில ஈர்ப்படுத்துறது ஆரையால பெருக்கி 2 மடங்கால பெருக்கிறதுக்கு ரூட் எடுத்தீங்க என்ன செய்யும், V எஸ்கேப் வெலாசிட்டி வரும். நோட் பண்ணுங்க.
இவ்வளவுதான் என்ன போன வகுப்புல பார்த்தது. இப்ப நாங்க ஒரு சின்ன தியரி பார்க்க போறோம். செய்மதிகளின் இயக்கம் என்று போடுங்க. அப்ப அடுத்த பாயிண்ட் போடுங்க. எத்தனாவது பாயிண்ட் மறந்துட்டேன். ஒரு நான் நினைக்கிறேன் 9வது பாயிண்ட் தான் கடைசியா பார்த்து 10வது பாயிண்ட் போடுங்க. செய்மதிகளின் இயக்கம். செய்மதிகளின் இயக்கம். போன வகுப்புல இதை பத்தி கதைச்சிருந்தேன். ஒரு ஆறாரையுடைய ஒரு பூமியை எடுத்தனண்டா இந்த இடத்துல ஈர்ப்படுத்தும் வியா இருந்துச்சாமண்டா 2r தூரத்துல போயிட்டாமண்டா இந்த இடத்துல இருக்கிற அறுப்படுத்தம் v/2 ஆகும். ஒரு ஈர்ப்படுத்தத்தை அதுல திரிவால பெருக்கினா என்ன வரும்? ஈர்ப்படுத்த சக்தி வரும். சக்திங்கிறது திணிமையும் தங்கியிருக்கும், ஈர்ப்படுத்த புள்ளியிலையும் செஞ்சிருக்கும் தங்கியிருக்கும். இந்த பூமியில தூரம் ஒவ்வொரு புள்ளிக்குமான ஈர்ப்படுத்தம் என்ன செஞ்சு மாறிக்கொண்டு வரும். அப்ப ஈர்ப்படுத்த சக்திங்கிறது எந்த புள்ளியில திணிவு இருக்கோ அந்த புள்ளியில இருக்கிற ஈர்ப்படுத்தம் தர அந்த புள்ளி அந்த துணிக்கையில திணிவுதான் என்ன வரும்? ஈர்ப்படுத்த சக்தி என்ன வரும்? அதுவும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ரைட். இப்ப அடுத்தது பார்ப்போம். இந்த செய்மதிகளின் இயக்கம் பத்தி பார்ப்போம். இந்த செய்மதிகளின் இயக்கம் என்று சொல்லி வரக்குள்ள 2 வகையான செய்மதி இருக்கு. ஒன்று புவிசார் நிலையான செய்மதி, இன்னொன்று என்ன நார்மலான செய்மதி தெரியும். இந்த செய்மதிகளின் இயக்கம் பார்க்கறதுக்கு முந்தி உங்களுக்கு தெரிய வேண்டிய ஒரு சில விஷயம் என்னன்னா, ஒரு மையம் இருக்கி மையத்தை ஆரையா கொண்டு, அதாவது மையம் ஆரைய ஒரு ஆரையா கொண்டு ஒரு துணிக்கை வட்டை இயக்க மாட்டுதாமண்டா, அதாவது ஒரு எம்மண்ட துணிக்கை தொடரி வழியான போகும் பிஆரிக்குள்ள துணிக்கை வட்டை இயக்க மாட்டுறாமண்டா, ஒரு வட்டையக்க மாற்றணும்னா அந்த துணிக்கைக்கு ஒரு மையம் நோக்கி செய்யணும். இப்ப இந்த காலத்துல இருக்கிற போகம் அடுத்த காலம் போகும்னா அதுல போகத்துல திசை மாறுது, அடுத்த காலம் அதுல போகத்துல திசை மாறுது, அடுத்த காலம் போகத்துல திசை மாறுது, வேகத்துல பருமன் மாறுது. அப்ப வேகத்துல திசை மாறாங்களுக்கு வேகத்துல பருமன் மாறாமலுக்கு வேகத்துல திசை மாறாமண்டா அந்த துணிக்கை கட்டாயம் என்ன செஞ்சிருக்கிறது? ஒரு விலை விசையோட தாக்கிக்கணும். அப்ப இந்த சந்தர்ப்பத்துல பார்த்தோம்னா விலை விசை தாக்க வாய்ப்புல இருப்பீங்க. ஆனா என்ன மையை நோக்கி ஒரு விலை விசை இருக்கும். அப்ப மையை நோக்கி ஒரு விலை விசை வரணும்னா மையை நோக்கி ஒரு ஆறுமுடல் வரணும். அந்த ஆறுமுடலுக்கு தான் நாங்க செல்வோம். அது என்ன மையை நோக்கி ஒரு ஆறுமுடல் வரும். அந்த ஆறுமுடல் என்ன இருக்கும்டா வி வர்க்கத்தின் கீழ் ஆறு அறிக்கும். இது தொகை வகையிட்டு தான் காரணம். இது நீங்க நினைப்பு வச்சிருக்கணும். அப்ப மையை நோக்கி வர ஆறுமுடுகள் வி வர்க்கத்தின் கீழ் ஆறா தானே செய்யும், ஆறு அறிக்கும். அப்ப மையை நோக்கி நான் எக்ஸாமன் எம்ஏ போட்டேன்டா மைய நோக்கி ஒரு விலை விசை இருக்கும். எக்ஸாமன் எம்ஏ போட்டேன்னா என்ன வரும்? எம்பி வர்க்கத்திங்கள் ஆறுண்டா விலை விசை இருக்கும். அதாவது எம் வி வர்க்கத்திங்கள் ஆறுண்ட ஒரு விலை விசை இருக்கும். அப்ப மைய நோக்கி ஒரு விலை விசை இருக்கிறதால தொடர்ந்து இந்த துணிக்கு டேர்ன் என்ன செய்யும்? ஒரு வட்ட இயக்கத்தை ஆற்றிக்கொண்டு இதே செட்டாபுலான செய்மதிகளின் இயக்கம் வரும். அப்ப செய்மதிகளின் இயக்கம் போட்டப்பட்ட ஒரு படம் இருங்க. இப்ப செய்மதிகள் செல்லக்குள்ள பூமியில் இருந்து ஒரு ஒழுக்குல அனுசியும் செய்மதிகள் சுத்தும். அப்ப நான் ஒரு பூமியை எடுக்க நம்மளோட பூமிக்கு ஒரு மையம் இருக்கும், பூமிக்கு ஒரு ஆறு இருக்கும். இந்த பூமியில மையத்தில் இருந்து ஒரு ஆறு தூரத்துல இந்த ஒழுக்குல ஒரு செய்மதி சுத்து நடப்போம். அப்ப இந்த ஒழுக்குல ஒரு செய்மதி சுத்துதாமண்டா இந்த செய்மதிங்கிற ஒரு வட்டையக்கத்தை ஆட்டுதாமண்டா மையம் நோக்கி ஒரு விசை வரணும். அந்த விசையை இந்த பூமி இருக்கும். அதாவது நியூட்டன்ட ஈர்ப்பு கவர்ச்சி விசையின்படி இந்த எந்தினிவு இவரது ஒரு செய்மதி சுத்து அமண்டா அந்த செய்மதிக்கு ஒரு வேகம் இருக்கு வி என்ற வைக்கன். இந்த செய்மதி சுத்து அமண்டா செய்மதி இந்த எந்தினிக்கும் மையம் நோக்கி ஒரு விசை இருக்கும். அந்த விசை என்ன? ஈர்ப்பு கவர்ச்சி விசை. அதாவது இந்த எந்தினி இதை பிடிச்ச ஒரு எஃபோட இழுக்குறாமண்டா எஃபோட இழுக்குறாமண்டா இந்த கெபினரம் சிமோலமே இந்த அளவுக்கு எஃபோட இழுக்கும். அதான என்ன? நியூட்டன்ட ஈர்ப்பு கவர்ச்சி விசை. அப்ப அதுல இருந்து நான் எடுக்கன் இந்த எஃப் சமன் எனக்கு என்னென்ன வரும்? ஜி கேபிட்டல் எம் சிமோல் எம்மோவ செய்மதிக்கான ஆரைங்கிறது சிமோல் ஆறுண்ட வர்க்கம் வரும். அப்ப நான் எம் என்ற திணிவுப்பு
எம் என்ற திணிவுக்கு மையம் நோக்கி நான் எம்ஏ யூஸ் பண்ணி பார்க்கேன். அப்ப மையம் நோக்கி எம்ஏ யூஸ் பண்ணா மையம் நோக்கி விலையில வைக்கிற விஷயங்கிறது ஜி கேபிட்டல் எம் சிமோல் எம் ஓ ஆர் வர்க்கம் என்ற விலை செருக்கி அதில் திணிவுங்கிறது எம் இருக்கும். ஆர் முடலுங்கிறது என்ன பி வர்க்கத்தின்குள் என்னையா இருக்கும் ஆறாம் தான் ஆறா இருக்கும். அப்ப இதுல நான் சொல்லி விவரத்தை கண்டா ஒரு ஆர் வர்க்கம் ஆர் கேன்சல் ஆகும், எம் கேன்சல் ஆகும். இதுல இருந்து நான் விஏ கண்டா என்ன வரும் வி சமன் ஸ்கொயருக்குள்ள ஜி எம் ஓவர் ஆர் என்று வரும். நோட் பண்ணுங்க. அப்ப இது தப்பு வேகத்தை விட வி சமன் ஸ்கொயருக்குள்ள 2gm ஓவர் ஆர் என்று வந்திருந்தா அந்த செய்மதி பூமி இந்த ஈர்ப்பு புலத்துக்கு ஈர்ப்பு புலத்தை தப்பி இருக்கு. தப்பு புலத்தோட குறைஞ்ச வேகத்தோட போறத்தாலதான் இந்த செய்மதி பூமி என்ற ஈர்ப்பு புல இதுக்குள்ள சுத்தி கொண்டிருக்கிறது. நோட் பண்ணுங்க. செய்மதிக்கான கதியை போட்டு பூமியில் இருந்து ஆறாரையுடைய ஒழுக்கின் சுத்தும் செய்மதிக்கான கதையை போட்டு இதை ப்ரூவ் பண்ணி காட்டு. இந்த ப்ரூஃப் கேட்டு வரும் உங்களுடைய ஜிபி வந்துச்சு அப்படின்னா இந்த ப்ரூஃப் இல்லாமலோ தப்பு ப்ரூஃப் இல்லாமல் என்ன செய்யாது உங்களுடைய இசை வராது. செய்மதி பத்தி வரக்குள்ள முதலாவது செய்மதிகளின் கதியை எப்படி காணன்னு தெரிஞ்சுக்கணும். அதுக்கு ஒரு செய்மதி கொண்டு இருக்கிற இயக்க சக்தி என்ன தெரிஞ்சுக்கணும், செய்மதி கொண்டு இருக்கிற அடுத்த சக்தி என்ன தெரிஞ்சுக்கணும், அதே நேரம் செய்மதி கொண்டு இருக்கிற மொத்த சக்தி என்ன தெரிஞ்சுக்கணும், அதே நேரம் செய்மதியிட சுத்தல் காலத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும். இது முதலாவது நாங்க கதையை பத்தி பார்த்துட்டோம். அடுத்தது நாங்க சுத்தல் காலம் எனர்ஜியை பத்தி பார்த்தது. இது என்ன கதையை பத்தி நோட் பண்ணிருக்கீங்க. அடுத்தது நாங்க இந்த செய்மதி கொண்டிருக்கிற இயக்க சக்தி அழுத்த சக்தியை எப்படி இருக்கிறது ஆகும். இந்த செய்மதி கொண்டிருக்கிற இயக்க சக்தி இகேங்கிறது எனக்கு தெரியும். இயக்க சக்திக்கான சமன்பாடு half mv வர்க்கம் என்று தெரியும். இந்த செய்மதி இந்த வேகத்துக்கான தொடர்புடன் ஸ்கொயருக்குள்ள gm/n சமன் r செய்மதி இந்த வேகத்துக்கான தொடர்பு. அப்ப அறந்தர எம் தர வி வர்க்கத்துக்கான நாம் போடலாம் ஜிஎம் ஓவர் ஆர் போடலாம். அப்ப செய்மதி இந்த இயக்க சக்திங்கிறது இகேங்கிறது ஜி கேபிட்டல் எம் ஸ்மால் எம் ஓவர் என்ன சமன் 2r வரும். அடுத்து நான் செய்மதி இந்த இயக்க சக்தியை பார்க்க பொட்டன்ஷியல் எனர்ஜியை பார்த்தா அது என்ன வரும். ஒரு செய்மதியோ பூமியில இருந்து ஒரு ஒழுக்குல சுத்துற ஒரு திணிவிட பொட்டன்ஷியல் எனர்ஜிங்கிறது அந்த புள்ளியில் இருக்கிற ஈர்ப்பழுத்தம் தர இது சமன் அந்த செய்மதியின் திணிவாரிக்கும். அதான் என்ன பொட்டன்ஷியல் எனர்ஜி. அப்போ ஒரு புள்ளி ஏற்றம் எம்மில் இருந்து ஆர் தூரத்தில் இருக்கிற ஈர்ப்பழுத்தம்ங்கிறது என்ன சமன் மைனஸ் ஜி கேபிட்டல் எம் ஓவர் ஆர் தர என்ன ஈர்ப்பழுத்தம் ஆகிக்கும் இன்டு எம். ஆகவே பொட்டன்ஷியல் எனர்ஜிங்கிறது ஜி கேபிட்டல் எம் ஸ்மால் எம் ஓவர் ஆர் ஆகிக்கும். இந்த செய்மதி கொண்டிருக்கிற மொத்த இயக்க சக்தி டோட்டல் மெக்கானிக்கல் எனர்ஜிங்கிறது டி எம்இங்கிறது நான் பொட்டன்ஷியல் எனர்ஜியையும் கைனடிக் எனர்ஜியையும் கூடுறதுக்கு இணையாக சமனாகும். அப்ப பொட்டன்ஷியல் எனர்ஜிங்கிறது மைனஸ் ஜி கேபிட்டல் எம் ஸ்மால் எம் ஓவர் ஆர் பிளஸ் ஜி எம்எம் ஓவர் 2r தானே இதாகும். அப்ப மொத்த எனர்ஜிங்கிறது ரெண்டாவது பெருக்கிறேன் ஆவேன் மைனஸ் ஜி எம்எம் ஓவர் 2r ஆகும். இதான டோட்டல் மெக்கானிக்கல் எனர்ஜி ஆகும். நோட் பண்ணுங்க. இது இயக்க சக்தி, இது என்ன அழுத்த சக்தி. இவ்வளவுதான் செய்மதி இயக்கம். நோட் பண்ணுங்க. full about right. The total mechanical energyங்கிறது செய்மதி இந்த இயக்க சக்தியின் வெறுமனக்கு சமனாகி. அப்ப இதிலிருந்து நான் ஒரு தொடர்பு எடுக்கலாம். இந்த இயக்க சக்தி இந்த டோட்டல் மெக்கானிக்கல் எனர்ஜி இந்த மட்டு பெருமானம் எதுக்கு சமனாயிக்கும் இந்த இயக்க சக்தி இந்த மட்டு பெருமானத்திற்கு சமனாயிக்கும். இந்த இதுகளை வச்சுதான் நான் நினைக்கிறேன் 2024ஆம் ஆண்டு ஒரு எம்சிக்கு வந்தது. அந்த எம்சிக்கு ஒரு தரம் செஞ்சு பாருங்க. இது கே எடுத்து ஒரு எம்சிக்கு போட்டாங்க, செஞ்சு பாருங்க. இவ்வளவுதான் என்ன செய்மதிகளின் இயக்கம் பத்தின தியரி.
அடுத்தது நம்ம பார்க்கணும் இந்த செய்மதிகளின் இயக்க சக்தி, அழுத்த சக்தி, மொத்த சக்தியை பத்தி பார்த்துட்டோம். அடுத்த இடத்தை பத்தி பார்க்கணும் செய்மதிகளின் சுத்தல் காலம் பத்தி பார்க்கணும். அப்படிதான் ஒவ்வொரு பாயிண்ட் நோட் பண்ணிட்டு போங்க. அப்ப நேரம் தானே சுத்தல் காலம்ங்கிறது எவ்வளவு நேரம்ங்கிறது சுத்தல் காலம். உங்களுக்கு தெரியும் வேகம் சமன் இடப்பெயர்ச்சி சமன் வேகம் தர நேரம் என்று வரும். அப்ப இதுல இருந்து நான் சுத்தல் காலம் கண்டா எஸ் ஓவர் யூ என்று வரும். அப்ப இந்த இடத்துல எஸ்ங்கிறது ஆறாரை உடைய ஒரு வட்டலுக்கு செய்மதி சுத்துது. அப்ப அதுல தூரம்ங்கிறது என்ன ஆയിരിக்கும் 2π இன்டு 2π r ஆയിരിக்கும். அதுல வேகம்ங்கிறது v ஆയിരിக்கும். அப்ப நான் என்ன செய்யறேன் t சமன் 2π r ஓவர் வேகத்துக்காண்டி என்ன போடுறது gm ஓவர் ஸ்மால் r என்று போடுறது. அப்ப எனக்கு ருட் இருக்கிறது பிரச்சனை, ருட்டை கட் பண்ணணும்டா ரெண்டு பக்கம் வர்க்கப்படுத்துறேன். அப்படி வர்க்கப்படுத்துறேன் வாரது t வர்க்கம் சமன் 4 π வர்க்கம் r வர்க்கம் ஓவர் gm ஓவர் ஸ்மால் r வரும். அப்ப இந்த ஸ்மால் r வந்து மேலுக்கு போய் பெருக்கப்படும், இது போய் மேலுக்கு பெருக்கப்பட்டுச்சா வரும். இந்த டி வர்க்கம்ங்கிறது 4 π வர்க்கம் r கியூபுக்குள் ஜி எம் என்று வரும். அப்ப 4 மாறாது, பை வர்க்கம் மாறாது, ஜி மாறாது. அப்ப அதுல நீங்க தொடர்பு எடுக்கலாம் செய்மதி என்ற சுத்த காலத்தின் வர்க்கம்ங்கிறது அந்த செய்மதி என்ற சுத்துற ஆரையிட கணத்துக்கு என்ன ஆயிக்கும் நேர் விகித சமனாயிக்கும். இந்த தொடர்பு மட்டும் தெரிஞ்சிருந்தா போதும், இந்த கோவம் தெரிய தேவையில்ல, இந்த தொடர்பு மட்டும் தெரிஞ்சது போதும். நோட் பண்ணுங்க செய்மதியின் சுத்தல் காலம் போட்டு நோட் பண்ணுங்க. சரியா? சரி, இவ்வளவுதான் என்ன உங்களோட கிராவிடேஷன் ஃபீல்ட முழு தியரியும். இந்த கெப்லரின் விதியை பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். ஆனா கெப்லரின் விதி இப்ப வாரல. அதே மாதிரி இந்த ஈர்ப்பு புலத்துக்கான கோசின் தேற்றம் ஒன்று இருக்கு, அதுவும் இப்ப வாரல. மின்புலத்தெல்லாம் கோசின் தேற்றம் முக்கியம். அப்ப எக்ஸாமுக்கு தேவையான மட்டும் என்ன இதோட முடிஞ்சு இந்த புவிசார் நிலையான செய்மதி தியரி மட்டும் இருக்கு, அது கொஞ்சம் குட்டி தியரி தான். அதை நாங்க இந்த போட்டிக்கிற மொரட்டுவ பேப்பர் எஸ்சியில வச்சு அந்த கேள்வி அந்த தியரி செய்யறோம். ரைட், இப்ப நீங்க உங்களுக்கு போட்டீங்க அந்த எம்சிக்கு டியூட்டு வாங்க. ரைட், இப்ப நீங்க முதலாவது ஒரு எம்சிக்கு செய்யக்குள்ள இந்த கிராவிடேஷனல் ஃபீல்டோ எந்த ஒரு அளவு இந்த எம்சிக்கு செய்யக்கூடிய உங்களுக்கு நேர்விகித தொடர்புகள் தெரிஞ்சுக்கணும். அப்ப நாங்க முதலாவது பார்த்திருந்தோம் ஈர்ப்பு கவர்ச்சி விதிக்கான தொடர்புங்கிறது எஃப் சமன் ஜி m1 m2 ஓவர் ஆர் வர்க்கம் இருக்கு. அப்ப இந்த இடத்துல திரிவுகள் மாறாம தூரத்தை மட்டும் மாத்தி கதைக்காரண்டா எஃப் நேர் விகித சமன் ஒன்றிங்கில் ஆர் வர்க்கம் என்ற தொடர்பை யூஸ் பண்ண தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி ரெண்டாவது பார்த்தோம் இந்த ஈர்ப்படுத்தம்ங்கிறத பத்தி பார்ப்போம். ஈர்ப்படுத்தம்ங்கிறது என்ன, ஓரளவு திணிவுல தாக்க விசா ஈர்ப்படுத்தம் என்றா விசைக்கு நேர் விகிதம் சமானத்தான் ஈர்ப்படுத்தம் இருக்கணும் என்றும் அதுவும் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். இதான் என்ன ஈர்ப்படுத்தம். அதாவது விசைக்கு நேர் விகித சமானத்தான் ஈர்ப்படுத்தம், விசை கூடினா ஈர்ப்படுத்தமும் கூடும்ங்கிறது தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி மின்னழுத்தம்ங்கிறது அதுல ஆரைந்த ஒன்றிங்கில் ஆறுக்கு என்ன சமன் நேர் விகித சமனாய்க்கும். அப்ப இந்த நேர் விகித சம தொடர்பு போட்டுதான் என்ன செய்யணும் நீங்க எம்சிக்கு போல செய்யணும். முதலாவது கேள்வி பாருங்க. முதலாவது டைப் கேள்வி பாருங்க.
1980 ஆண்டு வந்த முதலாவது MCQ. இரு திணிவுகளுக்கும் இடையே தாக்குகின்ற விசை F ஆனது M1 M2 over R வர்க்கத்திற்கு மாத்திரம் விகித சமன். இங்கு M1 M2 என்பன திணிவுகளும் R என்பது அத்திணிவுகளுக்கு இடையே உள்ள தூரமும் ஆகும். இங்கு விகித சமத்துவ மாறியை கொண்டுள்ள பரிமாணம் என்ன? விகித சமத்துவ மாறிலிங்கிறது என்ன? அகில ஈர்ப்பு மாறிலியை தான் விகித சமத்துவ மாறிலியை தான். அப்ப நம்ம இந்த F சமன் G ஸ்மால் M1 M2 over R வர்க்கத்துல இந்த ஜீட அலகு பரிமாணம் என்னங்கிறாங்க. முதலாவது நான் நோர்மல் அலகுபடி செஞ்சு போறேன், எனக்கு தெரிஞ்ச அலகுல வச்சு எஃப்க்கு நான் நியூட்டன் போடுறேன், ஜி எனக்கு தெரியா, M1க்கு கிலோகிராம் போடுறேன், அதே மாதிரி M2க்கு கிலோகிராம் போடுறேன், ஆரைக்கு நான் மீட்டர் வர்க்கம் போடுறேன். இதுல இருந்து நான் ஜியை கண்டுடா, ஜியில அலகுங்கிறது நியூட்டன் மீட்டர் வர்க்கம் கிலோகிராம் -2 வரைக்கும். அப்ப இதுல இருந்து நான் நியூட்டனுக்கு பதிலா அலகு பரிமாணம் காண்றேன், இல்ல நியூட்டனுக்கு பதிலா இன்னும் ஒரு அலகு போடலாம். என்ன F சமன் என்னங்கிறது என்ன? ஒரு விசை. அப்ப Fக்கு பதிலா கிலோகிராம் மீட்டர் செகண்ட் -2 போடலாம். அப்ப நியூட்டனுக்கு பதிலா நான் போடுறேன் கிலோகிராம் மீட்டர் செகண்ட் -2 தர மீட்டர் வர்க்கம் கிலோகிராம் -2. இதுல இருந்து நான் ஜி இன்னும் ஒரு அலகு கண்டுபிடிச்சிருக்கேன். என்ன? மீட்டர் கியூப் செகண்ட் -2 கிலோகிராம். கிலோகிராமும் ஒரு கிலோகிராம் -2 போனா கிலோகிராம் -12 வரும். இதுல இருந்து நான் பரிமாணம் கண்டுபிடிச்சேன் என்றால் நீளத்தை அளக்கிற பரிமாணம் எல், நேரத்தை அளக்கிற பரிமாணம் கேபிட்டல் டி, திணிவு அளக்கிற பரிமாணம் கேபிட்டல் எம். இவ்வளவுதான் என்ன அடிப்படையான பரிமாணங்கள் கிடைக்க. அப்ப இதுல இருந்து எல் கியூப் டி -2 எம் -12 வரும். இதான் என்ன பரிமாணம் இருக்கும். அப்படி பார்த்துட்டு வரும் எல் கியூப் டி -2 எம் -1 நாலாம் விட அகில எரிவு. ரெண்டாவது பாருங்க அதே ஜி அதே சொல்லி, நாலும் அதே கேள்வி. அஞ்சாவது பாருங்க, அஞ்சாவது நியூட்டனை ரிலேட் பண்ணி கேட்காங்க. நியூட்டன் மீட்டர் வர்க்கம் கிலோகிராம் -2 அஞ்சாம் விட வரும். இவ்வளவுதான் என்ன டைப் 1 கேள்விகள். ரெண்டாவது டைப் பாருங்க. ரெண்டாவது பாருங்க, இரு திணிவுகளுக்கிடையே உள்ள தூரத்தை இருமடங்காக்கினால் அவற்றுக்கிடையே உள்ள ஈர்ப்பு விசை காரணி குறையும். பாருங்க, அப்ப ரெண்டு திணிவு இருந்துச்சாமண்டா அந்த திணிவுகளுக்கு இடையில் ஒரு ஈர்ப்பு கவர்ச்சி விசை தாக்கும். அந்த ஈர்ப்பு கவர்ச்சி விசைங்கிறது F சமன் G M1 M2 R வர்க்கம். ரெண்டு திணிவையும் நான் மாத்தாம ரெண்டு திணிவுல தூரத்தை நான் கூட்டினேன்டா ரெண்டுக்கும் இடைப்பட்ட தூரம் கூடுது. தூரம் கூடுதண்டா ரெண்டுக்கும் தாக்குற ஈர்ப்பு கவர்ச்சி விசைங்கிறது குறையும். ஈர்ப்பு கவர்ச்சி விசைங்கிறது ஒன்றிங்கில் ஆறு வர்க்கத்துக்கு நேர் வீத சமனாகும். ஆகவே ஆரையை நான் என்ன செய்யறாங்களாம், ஆரையை டபுள் மடங்காக்கினாங்கண்டா விசை செய்யும் 4 மடங்கால குறையும். அப்ப எத்தனாம் இடம் வரும்? 2ஆம் இடம் வரும். ஏழாவது கேள்வி பாருங்க, செவ்வாயின் திணிவு புவியின் திணிவின் 0.1 மடங்காகும். இப்படியான கேள்வி, அதாவது இதோட இந்த திணிவு 2 மடங்கு, இதோட இந்த திணிவு 1/2 மடங்கு, இந்த நேரத்தோட இந்த நேரம்ங்கிறது 2 மடங்கா இருக்கு. இப்படியான கேள்வி ஒப்புட்டு கேள்வி வரக்குள்ள நீங்க கேள்வி செய்யக்குள்ள புலவிடாம இருக்கிறதுக்கு என்ன செய்யணும், தரவை நீங்க கூட நீட்டா கூட தேர்வு கொண்டு வரணும். அப்ப 2004ஆம் ஆண்டு வந்த 38வது MCQ பாருங்க, செவ்வாயின் திணிவு புவியின் திணிவு 0.1 மடங்காகும். அப்ப இந்த செவ்வாயை பத்தியும் கதைக்காங்க, புவியை பத்தியும் கதைக்காங்க. அப்ப மாஸ் 2 இதை போட்டு வைக்கணும். இந்த செவ்வாயின் திணிவு புவியின் திணிவை போட 0.1 மடங்காம். அப்ப இது எண்மண்டா, இது 0.1 எண் மாதிரி இருக்கும். செவ்வாய்க்கும் சூரியனுக்கும் இடையே உள்ள தூரம் புவிக்கும் சூரியனுக்கும் இடையே உள்ள தூரத்தின் 1.5 மடங்காகும். அப்ப ரெண்டு கதை அதைக்காங்க, ஒன்று செவ்வாய் இன்னும் ஒன்று பூமி இருக்கு. அதே மாதிரி 3வது நபரா சூரியன் வராரு. என்ன சொல்றாங்கண்டா, செவ்வாய்க்கும் சூரியனுக்கும் இடையே உள்ள தூரம், அப்ப செவ்வாய்க்கும் சூரியனுக்கும் இடையே உள்ள தூரம், இந்த தூரம்ங்கிறது இந்த தூரத்தை போல 1.5 மடங்குன்னு சொல்றாங்க. இதான் என்ன கண்ட தரவு. என்னை கேட்கிற கேள்வி,
விகிதம் சூரியனுக்கும் செவ்வாய்க்கும் இடையே உள்ள ஈர்ப்பு கவர்ச்சி விசை சூரியனுக்கும் புவிக்கும் இடையே உள்ள ஈர்ப்பு கவர்ச்சி விசை கேட்காங்க. அதாவது சூரியனுக்கும் செவ்வாய்க்கும் இடையே உள்ள ஈர்ப்பு கவர்ச்சி விசைங்கிறது இது. இதை நான் ஒரு F1 எடுத்தேன்டா, இதுவும் F1 தணிக்கும். சூரியனுக்கும் புவிக்கும் இடையே உள்ள ஈர்ப்பு கவர்ச்சி விசை நான் ஒரு F2 எடுத்தேன்டா, இதுவும் என்ன சாமான் F2 வரைக்கும். எனக்கு கேட்கிற கேள்வி, சூரியனுக்கும் செவ்வாய்க்கும் இடையே உள்ள ஈர்ப்பு கவர்ச்சி விசை சூரியனுக்கும் செவ்வாய்க்கும் இடையே உள்ள ஈர்ப்பு கவர்ச்சி விசை F1க்கும் F2க்கும் இடையிலான விகிதம் என்னங்கிறான்னு எனக்கு கேள்வி இருக்கு. அப்ப இந்த கேள்வி எங்கிறது கடும் ஒரு ஈஸியான கேள்வி. ஆனா இந்த தரவை நீங்க போல விடாமல குடிச்சீங்கண்டா கேள்வி நீங்க சரியா செய்யலாம். அதாவது ஒரு பிள்ளை இந்தியம் போட்டு சேவதசம் ஒரு எம் போட்டா கேள்வி பழைக்கும், இந்திய டி போட்டு ஒண்ணு தசம் டி போட்டு கேள்வி பழைக்கும். அப்ப அந்த பிள்ளைக்கு பிசிக்ஸ் தெரியும், அந்த இத ஒரு தரவை எப்படி நீட்டா குடிக்கிறன்னு தெரியாதால அந்த பிள்ளை கவனை இனப்புல விடும். இதுக்கு பிறகு நீங்க கவனையில பிள்ளைகளையும் கருத்தில் கொண்டு எவ்வளத்த கவனையில புல வருதோ அதெல்லாம் கரெக்ட் பண்ணி அதுல நோட் பண்ணி வச்சு செய்யும். இதுக்கு பிறகு நீங்க படிக்கிறது. அப்ப இதுக்கு பிறகு நீங்க படிக்கிறது தனி ஒரு இதா படிக்காமலுக்கு எக்ஸாமுக்கும் எம்சிக்கும் எக்ஸாமுக்கும் சேர்த்து என்ன செய்யும் ரெடி ஆயிட்டு கொண்டா நீங்க படிக்கணும். ரைட். அப்ப இப்ப F1 over F2 போட்டா எனக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு சமன்பாடு F1 over F2 காண்டி நான் என்ன போடுறேன், F1 காண்டி G. அப்ப எனக்கு சூரியன் திணிவு இங்க எனக்கு தெரியா. அப்ப நான் சூரியன் திணிவை நான் ஒரு M நோட் எடுக்கேன். சூரியன் திணிவை நான் ஒரு M நோட் எடுத்தேன்டா, M நோட் எடுத்தேன்டா எனக்கு கேட்ட கேள்வி F1 over F2 என்னங்கிறத கேள்வி. அப்ப F1 காண்டி நான் போடுறேன், F1 காண்டி G கேபிட்டல் M இல்ல G சைபர் தசம் ஒரு M இன்டு கேபிட்டல் M நோட் ஓவர் R வர்க்கம் 1.5 D இந்த வர்க்கம். F2 காண்டி போடுறேன் G ஸ்மால் m M நோட் ஓவர் D வர்க்கம் வரும். தொடர்ந்து சுருக்கிறேன்டா. இந்த மேல கீழே வார பின்னங்கள் எப்படி சுருக்கிறேன்டா, கீழே இருக்கிற தொடர்புகளை சுருக்கணும், மேல மேல சுருக்கணும், கீழே கீழே மேல மேல சுருக்கணும், மாறி சுருக்கிறேன் விட படிச்சிடும். அப்ப டி வர்க்கத்தையும் டி வர்க்கத்தையும் சுருக்குறேன். ஜிஎம்எம் நோட் எம் எம் நோட் சுருக்கணும்டா. இன்னைக்கு கடைசியா வாரது சைபர் தசம் ஒன்றின் கீழ் 1.5 இந்த வர்க்கம் என்று வரும். அப்ப எத்தனாம் படிக்கு போகணும் நினைக்கிறேன், 2ஆம் விட. சரி, 3வது கேள்வி பாருங்க. மூணாவது கேள்வி, பூமி எம் பூமியின் திணிவாகவும் ஜி ஈர்ப்புப்புல மாறியாகவும் இருப்பின் பூமியின் மையத்தில் இருந்து ஆர் தூரத்தில் புவிக்கு வெளியே உள்ள புள்ளியில் ஈர்வையிலான ஆறுமுடல் என்று கேட்கணும். இந்த ஈர்வையிலான ஆறுமுடல்ங்கிறதும் ஈர்ப்புப்புல வலிமைங்கிறதும் என்ன சமன் சமனத்தை நினைக்கும். அப்ப இந்த ஈர்ப்புப்புல வலிமை ஈர்வையிலான ஆறுமுடலுக்கு டெபினிஷன் என்ன, அலகு திணி உள்ள தாக்குற விசான் என்ன ஈர்வையிலான ஆறுமுடுகள். ஆகவே ஜி சமன் அலகு திணிவுல தாக்குற விசை FOM அடிக்கும். 2 புள்ளி திணிவு எம் என்ற திணிவு வச்சு தாக்குற விசைங்கிறது ஜி கேபிட்டல் M ஸ்மால் m ஓவர் ஆர் வர்க்கம் அழைக்கும். அதால திணிவால பிரிச்சிருந்தா ஜிங்கிறது GM ஓவர் ஆர் வர்க்கம் அழைக்கும். எத்தனாம் விட NGOR வர்க்கம் 4ஆம் விட வரும். இதை இப்படி செய்யாமல் நீங்க பாடமாக்கியும் செய்யலாம். ஆனா பாடமாக்கி செஞ்சீங்கன்னா இது ஆர் வர்க்கமான டவுட் வரும். அதால நான் இப்படி செய்யறேன். ஈர்ப்பு ஆறுமுடலுங்கிறது அலகு திணிவுல தாக்குற விசை நினைப்பு நீங்க என்ன செய்யலாம், இந்த மெத்தடுக்குள்ள வந்து GMO ஆர் வர்க்கம் நீங்க செய்யலாம். அப்ப 4ஆம் விட பொருத்தம். 9 பாருங்க, பூமியின் திணிவு எம்மாவும் அகில ஈர்ப்பு மாறி G ஆகவும் இருப்பின் புவியின் மையத்திலிருந்து ஆர் தூரத்தில் உள்ள ஈர்ப்பை நான் ஆரம்பல் அதேதான் GMO ஆர் வர்க்கம். 1ஆம் விடயத்திற்கு ஒரு ஆர் வர்க்கம் தெரியுதுங்க. அதே மாதிரி 10ஆம் கேள்வி பாருங்க, ஆர் ஆகியவை முறையே செவ்வாய் கிரகத்தினது திணிவும் ஆரையுமாகவும் ஜி என்பது ஈர்ப்பது அகில மாதிரியம் இருப்பின் செவ்வாய் பரப்பின் மீது ஈர்வையிலான ஆறுமுடல். அதே கேள்விதான் GMO ஆர் வர்க்கம் 3ஆம் விட பொருத்தம். 11ஆம் கேள்வியை பாருங்க, புவியின் திணிவும் ஆரையும் முறையே ஆர் என்பனவாயும் அகில ஈர்ப்பு மாறி ஜியும் புவிப்பரப்பில் இருந்து எச்சு உயரத்தில் ஈர்வையிலான ஆறுமுடல். அப்ப இதான ஒரு புவிப்பரப்பு எடுத்தா இது இந்த புவிக்கு ஒரு ஆரையும் இருக்காம இது ஆறாம், இது திரிவு செல்லார் எம்மாம். இந்த பரப்பில் இருந்து ஒரு எச் தூரத்தில் இருக்கிற ஈர்வையிலான ஆறுமுடல் ஜி என்னங்கிறாங்க. அப்ப ஈர்வையிலான ஆறுமுடல்ங்கிறது அலகு திணிவுல தாக்குற விசான ஈர்வையிலான ஆறுமுடுகள்.
எஃப் ஓவர் எம் எம் சமன் உண்டாயிடும். அப்ப எஃப்கான நாம் போடலாம் எம் போடலாம். அப்ப எஃப்கான என்ன போடலாம் ஜி எம் எம் ஓவர் ஆர் வர்க்கம். ஆர் வர்க்கம்ங்கிறது இந்த புள்ளியிலிருந்து மையத்துக்கான தூரம் ஆர் பிளஸ் எச் இந்த வர்க்கம் ஓஎம் ஆவே ஜிங்கிறது ஜி ஜி எம் ஓவர் ஆர் பிளஸ் எச் இந்த வர்க்கம் இது நம்ம 5ஆம் விட வருது. 13ஆம் பாருங்க 13 பாருங்க. XY ஆகியன இரு கோள்கள், அதாவது 1995ஆம் ஆண்டு 23வது MCQ பாருங்க. XY ஆகியன இரு கோள்கள் MX, MY என்ற திணிவுகளையும் RX, RY என்ற ஆரைகளையும் முறையே கொண்டுள்ளன. இவ்விரு கோள்களின் பரப்புகளின் மீது உள்ள இருவையிலான ஆறுமுடுகள் ஒரே அளவாக இருப்பின் MX RY வர்க்கத்தின் கீழ் MY RX வர்க்கம் என்ற விகிதம் எதுக்கு சமனாய்க்கும் இருக்காங்க. அப்ப நான் முந்தி சொன்ன மாதிரி இப்படியான கேள்வி ஒப்பிட்டு கேள்வி வரக்குள்ள நீங்க முதலாவது டேட்டா நீங்க என்ன செய்யணும், உங்களோட பேப்பர்ல குறிக்கணும். அப்ப XY என்று முதலாவது செல்றாங்க. அப்ப நான் XY என்று எடுக்கணும். XY ரெண்டு திணிவு செல்றாங்க. இதுல திணிவு MX ஆம், இதுல திணிவு என்ன சாமான் MY என்று செல்றாங்க. அதே மாதிரி இதுல RAங்கிறது RX என்று செல்றாங்க. இதுல RAங்கிறது RYங்காங்க. ஆனா ரெண்டு இருவையிலான ஆறுமுடுகளும் சமனங்காங்க. அப்ப எனக்கு தந்திக்கிற ஒரு புது டேட்டா ரெண்டு இருவையிலான ஆறுமுடுகளும் சமனங்கிறத வச்சு நான் செய்யணும் இப்ப செய்யணும். அப்ப இந்த இருவையிலான ஆறுமுடுகளுக்கு நான் சமன்பாடு எடுக்கணும்டா ஜி ஜி எம் எக்ஸ் ஓவர் ஆர் எக்ஸ் இந்த வர்க்கம்ங்கிறது ஜி எம் வை ஓவர் ஆர் வை இந்த வர்க்கத்துக்காக. அப்ப இதுல இருந்து கேட்ட தொடர்புங்கிறது ஜிஜி கேன்சல் ஆயிடும். எம்எக்ஸ் இன்டு ஆர் வைட வர்க்கம், அதை மேலுக்கு எடுக்கன் ஆர் வைட வர்க்கத்தின் கீழ் எம்வை இன்டு ஆர் எக்ஸ் இந்த வர்க்கம் இதனத்துக்கு சமனாய்க்கும், ஒன்றுக்கு சமனாய்க்கும். இது நம்ம 2ஆம் இட பொருத்தம். அடுத்த டைப் 3 क्वेश्चनக்கு வாங்க. 3வது டைப்புக்கு வாங்க. என்ன இருக்காங்க, புவிப்பரப்பின் மீது 1997ஆம் ஆண்டு 23வது MCQ வாங்க. புவிப்பரப்பின் மீது பொருளொன்றினது நிறை 600 நியூட்டன் ஆகும். புவிப்பரப்புக்கு மேல் புவியின் ஆரை விதத்தில் இப்பொருளின் நிறை என்ன? உங்களுக்கு தெரியும், இந்த நிறைங்கிறது பொருளின் திணிவு தர அந்த இடத்துல இருக்கிற இருவையிலான ஆறுமுடுகள் பெருக்கினா தானே வரும் நிறைங்கிறது வரும். ஆனா ஒரு பொருளின் திணிவுங்கிறது நீங்க எங்க போனாலும் அந்த திணிவுங்கிறது ஒரு மாறாக்கணியம் அதனைக்கும். அதாவது திணிவுங்கிறது ஒரு எண்ணிக்கணியம், நிறைங்கிறது ஒரு காவிக்கணியம். அது என்னண்டா ஒரு என்ன, அது ஒரு விசைங்கிறதால காவிக்கணியம். அப்ப நிறை சமன், அதாவது வெயிட்ங்கிறது என்னத்துக்கு சமனாய்க்குமெண்டா அந்த பொருளின் திணிவு தர அந்த இடத்துல இருக்கிற இருவையிலான ஆறுமுடல் இருக்கும். எங்களோட பூமி என்று பார்த்தோம்னா அந்த இடத்துல இருக்கிற இருவையிலான ஆறுமுடல் ஒரு எக்யூரேட் இல்லாம நார்மலா மட்டன்லி செய்யணும்னா அது 10 ஆയിരിக்கும். இந்த பூமியை போல சந்திரன்ல, இந்த பூமியில இருவையிலான ஆறுமுடல் ஜி என்றா சந்திரன்ல இருவையிலான ஆறுமுடல் G/6 ஆയിരിக்கும். இது நீங்க நார்மலா உங்களுக்கு தெரியும் மெக்கானிக்ஸ்ல. அப்ப புவிப்பரப்பின் மீது பொருள் அப்ப நிறை திணிவுங்கிறது ஒரு மாறாக்கணியம் என்றா நிறைங்கிறது அந்த இடத்துல இருக்கிற இருவையிலான ஆறுமுடலுக்கு நேர் விகித சமனாய்க்கு. அதாவது ஒரு இடத்துல இருக்கிற இருவையிலான ஆறுமுடல் அறமடங்கால குறையலாம்டா அந்த இடத்துல இருக்கிற பொருள் நிறையும் என்ன செய்யும், அறமடங்கால குறையும். அதுக்கான காரணம் நிறை ஈர்வையிலான ஆறுமுடல் ஈர்ப்பு புல வலிமைக்கு என்ன சமன், நேர் விகித சமனாய்க்கும். அப்ப புவிப்பரப்பின் மீது அப்ப பரப்புல 600 நியூட்டனான் 6 அளவுக்கு உதவமா ஏத்துறாங்களாம். அப்ப எனக்கு என்ன சொல்றாங்க, இதுல 6 செல்றாங்க. 6ல இருந்து இதுவும் 6 அளவு தூரம் முயற்சியின் உடனே இவ்விடத்து அவர இருவையிலான ஆறுமுடல் 600 இந்த நிறை 600 நியூட்டன்டா இவ்விடத்தை என்ன வரும் இருக்காங்க. அப்ப எனக்கு தெரியும் mgங்கிறது 600 ஐக்கும். அப்ப இந்த இடத்துல இருவையிலான ஆறுமுடல் ஜி என்று எடுத்தனண்டா எனக்கு தெரியும் ஜி சமன் gm ஓவர் ஆர் வர்க்கம். அப்ப 6 டபுள் மடங்கு ஆச்சாண்டா இது G/4 மாறும். ஆக எனக்கு வாரதும் mg/4 மாறும். 600 ன் கீழ் 4 நான் நினைக்கிறேன்
300 2 150 நியூட்டன் ஆகியும். எத்தனாம் விட? முதலாம் விட வரும். அடுத்த வேலையை பாருங்க, 16 பாருங்க. புவியின் மேற்பரப்பில் ஒரு பொருள் 100 நியூட்டன் நிறையுடையது. அது புவியின் மேற்பரப்பில் இருந்து புவியின் ஆரைக்கு சமனான ஒரு விதத்தில் கொண்டு செல்லப்படும் போது அது நிறை. அப்ப ஈர்ப்பார்வோடு என்ன மாதிரி மாறுதோ அதே மாதிரி தான் அதுல நிறைய மாறும். அதுக்கான காரணம் இது. அப்ப மேற்பரப்புல 100 நியூட்டன் இருந்தா மேற்பரப்புல இருக்கிற ஈர்ப்பார்மொழி ஜியா இருந்தா மேற்பரப்பில் இந்த ஆறு தூரம் போதாமண்டா அந்த புள்ளிக்கு மையத்துக்குமான தூரம் டபுள் மடங்காது. அப்ப டபுள் மடங்காதுண்டா ஆறு வர்க்கம்ங்கிறதால ஈர்ப்பார்மொழி ஜி பை 4 மாறும். அப்ப 100 4 மாறும், 25 நியூட்டன் ஆயிக்கும். 16வது கேள்வியை பாருங்க. 1990 ஆண்டு வந்த 19 MCQ. புவியின் மீது 760 நியூட்டன் நிறையை கொண்டிருக்கும் நபர் ஒருவர் சந்திரனுக்கு செல்கின்றாராம். அப்ப 760 நியூட்டன் நிறைகிறவரால் சந்திரனுக்கு போறாராம். சந்திரனது திணிவு எம்மாகவும் அதன் ஆரை ஆறாகவும் அகில ஈர்ப்பு மாறிலி ஜியாவும் இருப்பின் இந்நபரினது சந்திரன் மீது உள்ள நிறையை எஸ்ஐ அளவுகளின் சார்பாக. அப்ப புவியில் 600 நியூட்டன் கொண்ட ஒரு ஆள் 760 நியூட்டன் கொண்ட ஒரு ஆள் சந்திரனுக்கு போனாராமண்டா அவர் நிறைய எஸ்ஐ யூனிட் சார்பாக கரு. அப்ப அவர பூமியில் அவர நிறையங்கிறது 760 நியூட்டனா இருந்துச்சாமண்டா இது எம்ஜிக்கு சமனாயிக்கும். அப்ப ஜிங்கிறது 19 அவரை பூமியில் அவரை திணிவுங்கிறது 76 கிலோகிராம் இருக்கும். இது முதலாவது நான் கண்டுபிடிச்சிட்டேன். அப்ப சந்திரனுக்கு போனாராமண்டா சந்திரன்ல அவர் நிக்கிற புள்ளியில 24 ஆறு உங்களுக்கு தெரியுமண்டா அவர் திணிவால பிரிக்கிற என்ன வரும்? நிறை வரும். அப்ப சந்திரன் ஆறுங்காங்க, திணிவு கேபிட்டல் எம்ங்காங்க, அகில ஈர்ப்பு மாறிலி ஜி எங்காங்க. அப்ப இவிடத்து அவர் 24 ஆறு முழு ஜிங்கிறது ஜிஎம்ஓவ ஆறு வர்க்கம் ஆயிக்கும். அப்ப வெயிட்ங்கிறது சந்திரன்ல வெயிட்ங்கிறது என்ன? வெயிட்ங்கிறது எம்ஜியா இருக்கும். 76 தர ஜி காண்டி ஜிஎம்ஓவ ஆறு வர்க்கம். அப்ப 76 ஜிஎம்ஓ ஆறு வர்க்கம்ங்கிறது 2ஆம் விடையா இருக்கும். நோட் பண்ணுங்க, இதெல்லாம் சின்ன விஷயம். அடுத்த வேலையை பாருங்க. 1994 ஆண்டு வந்து 16வது MCQ பாருங்க. ஆரையும் திணிவு எம்மையும் உடைய சீரான வட்ட வளையம் ஒன்றினது மையத்திலே எம் துணியுடைய துணிக்கை கிடக்கின்றது. எம்மின் மீது கெபிடலின் காரணமாக தாக்கும் ஈர்ப்பு விசையின் பருமன் என்னங்கிறதான்னு இந்த கேள்வியா கேட்டாங்க. அப்ப உங்களுக்கு தெரியும் ஒரு புள்ளித்திணிவால தாக்குற விசை அதாவது இப்ப என்ன கேட்காங்கண்டா இங்க ஒரு புள்ளி இருக்காம், இந்த புள்ளியில திணிவு கேபிட்டல் எம் சிமோல் எம்ங்காங்க. இப்ப நான் என்ன செய்யறேன்டா இதே அளவு தூரத்துல இங்க ஒரு கேபிட்டல் எம் திணிவு இருந்தா மேல் நோக்கி ஒரு ஃபீஸட் ஆகும். அதே அளவு தூரத்துல இன்னும் ஒரு கேபிட்டல் எம் இருந்தா மேல் நோக்கி என்ன ஒரு எஃபீஸ் கேபிட்டல் எம் இருந்தா இந்த திணிவுக்கு ஒரு கீழ் நோக்கி ஒரு எஃபீஸட் ஆகும். அப்ப விளைவு விஷயங்கிறது 0. அதே அளவு தூரத்தில் ஆறு தூரத்துல இவிடத்து ஒரு கேபிட்டல் எம் இருந்தா இவிடத்து ஒரு எஃபீஸட் ஆகும். அதே அளவு தூரத்தில் இஞ்சாலை இருந்தா இஞ்சாலையும் ஒரு எஃபீஸட் ஆகும். அப்படி இவிடத்தை இருந்தாலும் அதே விசை 0, இவிடத்தை இருந்தாலும் 0. அப்ப ஒரு வட்டமா இருந்தாலும் என்ன தொடர்ந்து விசை 0 தணிக்கும். ஏனென்றா இந்த புள்ளி பற்றி இப்ப நான் இந்த புள்ளி பற்றி மேலுக்கு பார்த்தேன்டா மேலுக்கு முறைய வடிவம் இந்த வளைஞ்ச வடிவத்தால மேல் நோக்கி வார விசையும் அதே வளைஞ்ச வடிவம் கீழேக்கு வளைஞ்ச வடிவத்தில் கீழ் நோக்கி வார விசை தொடர்ந்து 0 மெயின்டைன் பண்ணப்படும். இந்த கோடு வழியை பார்த்தேன்டா இந்த சைட் இருக்கிற வளைஞ்ச வடிவத்தால வார மொத்த விசையும் இந்த சைட் வார மொத்த விசையும் சமப்படுத்தும். அப்ப தொடர்ந்து இந்த எந்திரில தாக்குற விலை விசைங்கிறது எஃப் நெட்ங்கிறது என்ன இருக்கணும்? தொடர்ந்து 0 இருக்கணும். எத்தனாம் படைக்கு போகணும்? முதலாம் படைக்கு போகலாம். அடுத்த வேலையை பாருங்க. 18வது வேலையை பாருங்க. 2010 ஆண்டு வந்து 25வது MCQ பாருங்க. வந்து 28வது MCQ.
4 சர்வசம துணிக்கைகளில் 3 ஓர் அரைவட்டத்தின் மீதும் நான்காவது அரைவட்டத்தின் மையத்திலும் வைக்கப்பட்டுள்ள 3 ஒழுங்கமைப்புகள் ஏபிசி உருவில் காணப்படுகின்றன. ஏபிசி உருவில் காணப்படுகின்றன. மையத்தில் உள்ள துணிக்கை மீது ஏனைய 3 துணிக்கைகளினால் தேரிய ஈர்ப்பு விசை பருமன்கள் FA, FB, FC ஆகியவற்றின் வகை குறிக்கப்படும் எனில் அதுல ஓர்டர் என்ன? அப்ப முதலாவது எனக்கு தாராங்க 3 அரைவட்டம் இருக்காம். முதலாவது அரைவட்டம் இப்படி இருக்கி, அந்த அரைவட்டத்துல மையத்தில் ஒரு புள்ளி இருக்காம். இதுக்கு நேரே உண்டு, இதுக்கு நேரே உண்டு, இதுக்கு நேரே உண்டு இருக்காம். அதே மாதிரி அதே ஷேப்ல இன்னும் ஒரு அரைவட்டம் தாராங்க. மையத்தில் ஒரு புள்ளிக்காம், ஆனா இவ்விடத்தொண்டு, இதுக்கு நேரம் உண்டு, இதுக்கு நேரம் உண்டு இருக்காம். இல்ல கொஞ்சம் தங்கியா இஞ்சொண்டு இஞ்சொண்டு இருக்காம். அதே மாதிரி அடுத்தது தாராங்க. இவ்விடத்தொண்டிக்கி இவ்விடத்தொண்டிருக்கி இப்ப பக்கத்துல தாராங்க. இப்ப இந்த ஸ்மால் எண்மண்ட திணிவுல இந்த மையத்தில் இருக்கிற திணிவுல தாக்குற விளைவு விசை இந்த பரமண்ட ஓர கேட்காங்க. அப்ப மையத்தில் இருக்கிற தாக்குற விசைங்கிறது இவ்விடத்தை FA அரிக்காம், இவ்விடத்தை FB அரிக்காம், இவ்விடத்தை சாமான் FC அரிக்காம். உங்களுக்கு தெரியும் இந்த திணிவுங்கிறது மேல் நோக்கி ஒரு F1 விசையோடு இழுக்கிறாமண்டா, இந்த திணிவை இந்த பிடிச்சி இழுக்கிறாமண்டா, அதே அளவு தூரம் அதே திணிவுங்கிறதால இதுவும் கீழ் நோக்கி ஒரு F1 இழுக்கும். அப்ப மேல் நோக்கி விளைவு விசை 0 ஆகும். அப்ப இந்த திணிவு பிடிச்சி இஞ்சால இழுக்காமண்டா ஒரே ஒரு விசை இஞ்சால பக்கம் வரும். அப்ப அதே மாதிரி இந்த கோடும் வழியை ஈர்ப்பு விசை இருக்கும், இதொரு விசையா இருக்கும், அதே மாதிரி இதொரு விசையா இருக்கும், அதே மாதிரி என்ன இதுவும் ஒரு விசையா இருக்கும். அதே மாதிரி இஞ்ச பார்த்தனண்டா இஞ்சொரு விசை இருக்கும், இஞ்சொரு விசை இருக்கும், இஞ்சொரு என்ன சமன் விசை இருக்கும். அப்ப மூணுக்குள்ளேயும் எதுல விளை விசை கூட இருக்க வேண்டும் பார்ப்போம். அப்ப இங்க ஒரே ஒரு கிடை விசை, இங்க ஒரே ஒரு கிடை விசையோட 2 பிரிச்ச ஒரு கூடுது, இங்க ஒரே ஒரு கிடை விசையோட 2 பிரிச்ச கூடுது. அப்ப இதோட இது ரெண்டும் கட்டாயம் பெருசா இருக்கணும். ஆகவே FA தான் ஆகலும் சின்னனாய்க்கு பிடிச்சிட்டு. அப்படி பார்த்தா எத்தனாம் விடையை வெட்டலாம்? 2 வெட்டலாம், 3 வெட்டலாம், 5 வெட்டலாம், 4 வெட்டலாம். அப்படின்னா நீங்க 4ஆம் விடைக்கு மட்டும்தான் நீங்க என்ன செய்யணும் போகலாம். இப்படித்தான் செய்யுது. இப்ப நான் என்ன பிடிச்சேன்னா இதுல ஒரே ஒரு விசை தாக்குது, இந்த இதுல தாக்குற விசை எல்லாத்திலையும் தாக்குது, ஆனா ரெண்டாவதுல மேல் நோக்கி கீழ் நோக்கி 2 விசை தாக்குது. இதுல பிரிச்ச ஊரும் இந்த விசையோட 8 ஆகும், இதுல பிரிச்ச ஊரும் இந்த விசையோட 8 ஆகும். ஆகவே இதோட இது ரெண்டும் கட்டாயம் பெருசா இருக்கணும். அப்படி என்ற FA தான் சின்ன இருக்கணும். அப்படி பார்த்தேன்டா FA சின்ன வர ஒரே ஒரு விடங்கிறது என்ன விட? FA சின்ன வர ஒரே ஒரு விட என்ன? முதலாம் விட மட்டும்தான். அப்ப 4 இல்ல, முதலாம் விட மட்டும் என்ன செய்யும் வரும். மத்த எல்லா இடத்துலயும் என்ன இல்ல மாத்தி பாட்டேன் என்ன. அப்ப ஒன்றுலையும் இப்ப எப்படித்தானே 1 2 3 5 விடைக்கு எனக்கு விளங்கிட்டு FA தான் சின்னது. அப்ப FA சின்ன வரணும்டா 2வது வராது, 3வது வராது, 4வது வருமா? 4வது வராது. 1 இல்லாட்டி 5 வரணும். இது 2ல 1 தான் விடைய வரணும். அப்ப முதலாவது பாக்கன் FB சமன் FB ஒரே சின்னனா, 5வது FC FB சமனா. அப்ப FB FC சமனா, இது ரெண்டும் சமனாய்க்கும் 5வது விடை விளைவிசை. இங்க பெரிய கோணத்தோட பிரிக்கும், இங்க சின்ன கோணத்தை பிரிக்கும். எனக்கு அல்பாங்கிறது தீட்டாவோட பெருசா இருக்கு. அப்ப இதுல வார விளைவிசையோட இது பிரிச்சு வார கூடோட இது பிரிச்சு வார ஊடே வைக்கணும், கூடவே இருக்கணும். இப்ப இது F cos அல்பாண்டா, இது F1 இது F2. அப்ப அப்ப ரெண்டும் F தனிக்குமா? இது F இதுவும் F தனிக்கும். ஏனென்றா ஒரே ஆற இது மையம் ஒரே ஆற, அப்ப ஒரே ஈர்ப்பு விசை நிற்கும். இந்த F cos அல்பாங்கிறது என்ன இருக்கும்? F cos θ விட F cos அல்பாங்கிறத விட F cos θ பெருசா இருக்கும். அப்ப இதுல வார விளை விசையோட இதுல வார விசை கூட இருக்கணும். ரெண்டும் சமநிலை போல. அப்ப எத்தனாம் படிக்கு நீங்க போகலாம்? முதலாம் படிக்கு நீங்க போகலாம். இப்படித்தான் எம்சிக்கு செய்யற எல்லாத்தையும் செஞ்சு பார்த்துட்டு இருக்கிறல நோட் பண்ணுங்க.
விடையை தட்டி போட்டு மறுத்த விடையை பாத்தீங்கன்னா சரி. கொஸ்டீட்டாட பெருமானம் தீட்டாட பெருமானம் குறைய 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 கொஸ்டீட்டாட பெருமன் கூடும். இந்த டீட்டாவோட இந்த அல்பா பெருசாയിരിക്കും. அப்ப அந்த சின்ன பெருமானத்தை கொஸ்டோட பெருமானம் கூட ஆയിരിക്കും. அதெல்லாம் படி மெக்கானிக்ஸ் மெக்கானிக்ஸ் என்று தெரியல அதெல்லாம் சைன் தீட்டாட பெருமானம் கூடக்குள்ள கூடுறது சைன் தீட்டா கூடும். கொஸ்டீட்டாங்கிறது தீட்டா கூட 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 கொஸ்டீட்டாட பெருமன் குறையும். அந்த கிராஃப் தெரியும் தானே சைன் தீட்டாட பெருமன் இப்படி போகும். கொஸ்டீட்டாட கிராஃப் இப்படி போகும். கொஸ்கேவ் சைன் கேவ் நோட் பண்ணுங்க. அடுத்த 19 பாருங்க. 2008ஆம் ஆண்டு வந்து 60வது எம்சிக்கு பாருங்க. பாருங்க 2008ஆம் ஆண்டு வந்து 60 எம்சிக்கு. ஏ என்பது நீளம் எல்லையும் திணிவு எம்மையும் உடைய ஒரு சீர் உலோக கோலமாகும். ஏக்கு சர்வசமனான வேறொரு கோளை ஆரை உடைய ஒரு வட்டத்தின் ஒரு வில்லின் வடிவத்தில் வரைப்பதன் மூலம் கோள் பி ஆக்கப்படுகின்றது. உருவில் காணப்படுகின்றவாறு ஏக்கும் பிக்கும் இடையே ஒரு புள்ளி திணிவு எம் வைக்கப்பட்டுள்ளது. ஏக்கும் பிக்கும் இடையே ஒரு புள்ளி திணிவு எம் வைக்கப்பட்டுள்ளது. எஸ் என்பது எம் மீது ஏயினால் பிரயோகிக்கப்படும் ஈர்ப்பு விசையின் பருமனாகவும் எஃப் பி என்பது எம் மீது பியினால் பிரயோகிக்கப்படும் ஈர்ப்பு விசையின் பருமனாகவும் இருக்கும். அப்ப இதுக்குள்ள வார ரிலேஷன்ஷிப் என்ன கேட்கலாம். அப்ப எனக்கு படம் எப்படி இருக்கின்றால் 2008ஆம் ஆண்டு வந்து 60வது எம்சிக்கிற படம் இப்படி ஒரு எண்ணூலமடி ஒரு கோள் இருக்காம். அந்த கோலத்திட மையத்தில் இருந்து ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்குள்ள என்ன இருக்கு இப்படி ஒரு செட்டப் இப்படி இருக்கு. இது மையத்தில் இருந்து இந்த தூரமும் இது ரெண்டும் ஆரையா இருக்காம். இது ஆரை இப்படி தானே ஒரு எம் திணிவு வைக்காங்க. இது கேபிட்டல் எம் சொல்றாங்க. அப்ப இது ஏயாம் இது பியாம். என்னை கேட்டது ஏக்கும் பிக்கும் எஃப் என்பது எம் மீது ஏயினால். அப்ப இது வந்து பாருங்க எஃப் ஏ ஆയിരിக்கும். இது வந்து பாருங்க எஃப் பி ஆയിരിக்கும். சரிதானே எஃப் பி ஆയിരിக்கும். இப்ப எனக்கு கேட்காங்க இதர திணிவும் என்னையாம் இதர திணிவும் கேபிட்டல் எம்மாம் இதர திணிவும் கேபிட்டல் எம்மாம். ஆனா உங்களுக்கு வழங்கணும் என்ன வழங்கணும் உங்களுக்கு வழங்கணும் இந்த ரெண்டு புள்ளி திணிவா இருந்த இது கேபிட்டல் எம் இது ஸ்மால் எம் ரெண்டுக்கும் இடைப்பட்ட தூரம் இந்த 6 தான் சொல்றாங்க நினைக்கிறேன். இந்த தூரம் 6 தான். எஸ் 6 தான். அப்ப ரெண்டு புள்ளி திணிவுகளிலான தூரம் 6 இருந்தா தான் நான் எழுதலாம் எஸ் சமன் ஜி எம்எம் ஓவர் 6 வர்க்கம் எழுதலாம். ஆனா இது புள்ளி திணிவு இல்லைங்கிறதால இது நான் கீழங்கீழமா பிரிச்சுதான் செய்யணும் விளைவு விசை காணணும். அதே மாதிரிதான் இதையும் நான் கீழங்கீழமா பிரிச்சுதான் என்ன செய்யணும் விளைவு விசை காணணும். இதுவும் இந்த திணிவும் எம்ங்கிறதால இந்த ஜிஎம்எம் 6 வர்க்கத்துக்கு சமனா இருக்காது. ஏன் சமனா இருக்காதுன்னு சொல்றேன்டா உதாரணத்துக்கு நான் இந்த இடத்துல இருக்கிற ஒரு புள்ளி திணிவை பிரிச்சேன்னா இந்த இடத்துல வர விசைங்கிறது இப்படி இருக்கும் எஃப் ஆയിരിக்கும். ஒன்று கிடைக்கூட ஆയിരിக்கும் இன்னொன்று நிலைக்குத்த குறையும். இதுல வர நிலைக்குத்து கூறும். அதே இடத்துல வர இந்த இடத்துல வர புள்ளித்திணி வர்த்தனை இப்படி விசை வருதாமண்டா இதுல வர நிலைக்குத்து கூறும். இது ரெண்டும் என்ன செய்யும் ஒன்றே ஒன்றை கேன்சல் பண்ணா கிடையா மட்டும்தான் விசை வரும். அப்போ ஒரு திணிவு கழிவறத்தால இந்த பெருமானத்தை விட அதாவது இந்த எஃப்ஏங்கிறது ஜி எம் எம் ஓவர் 6 வர்க்கத்தோட கட்டாயம் சின்ன தனிக்கும். அது வழங்கடா ஏன் கிடையா நிலைக்குத்தா பிரிக்கிறதால நிலைக்குத்து கூறு கேன்சல் ஆகிறதால
இந்த விசையோட பெருமானத்தை விட இந்த எஃப்ஏங்கிறது சின்ன தெரியும். அது முதலாவது விளங்குதா? அது விளங்குது. அதே மாதிரி இந்த செட்டாவை பாக்குறேன் என்றாலும் இதை இப்படி பிரிச்சு ஒன்று நிலைக்கு தவறும் இன்னொன்று கிடையாது இருக்கு. அதே மாதிரி இந்த பிரிச்சு ஒன்று நிலைக்கு தவறும் கிடையாது. நிலைக்கு தவறு ஒன்று கேன்சல் பண்ணதால இந்த எஃப் பிங்கிறதும் இந்த ஜி எம் எம்ஓவை ஆர் வர்க்கத்தோட சீனை தணிக்கணும். அப்ப இது முதலாவது நான் பிடிச்சிட்டேன். இது ரெண்டையும் தர வச்சு கேள்வியை தட்டலாம் பார்க்க. மூணாவது வராது, நாலாவது வராது, ரெண்டும் சமன் சமன் வராது. அதே மாதிரி நான் நினைக்கிறேன் இதுல ஒரு ஆன்சர் ரெண்டும் ஒன்றாயிருக்கு. இதுல எல்லாத்துலயும் சமன் பண்ணீங்க நினைக்கிறேன். ஒரு ஆன்சர் போல இருக்குன்னு நினைக்கிறேன். எஸ். அப்ப எப்படி பாக்குற? இல்ல சும்மா ஆன்சர் எழுதி பாக்க சொல்றேன் பாருங்க. அப்ப எஃப்ஏயோட எஃப்பி ஜிஎம்எம்ஓ ஆர் வர்க்கத்தோட ஜிஎம்எம்ஆர் வர்க்கத்தோட எஃப்ஏயும் எஃப்பியும் நினைக்கணும். இப்ப எனக்கு அடுத்த ஒப்புடு என்னண்டா எஃப்ஏ பெருசி எஃபிய ஏதோ ஒப்பிடணும். எஃப்ஏயா எஃபியா பெருசி ஒப்பிடணும். இங்க பாத்தீங்கன்னா இதுல ஆரைங்கிறது மாறாது. ஒவ்வொரு புள்ளி திணிவுக்கு ஒரு ஆரைங்கிறது மாறாது. இந்த இடத்துல ஒரு புள்ளி திணிவு எடுத்தாலும் அதே ஆறுதான், அதே ஆறு அதே ஆறு அதே ஆறு. ஆனா இங்க ஆரைங்கிறது கூடி குறையும். இப்படி போனாண்டா கூட 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 கூட. அப்ப ஆரை கூடுதாமண்டா விசைங்கிறது என்ன செய்யும்? குறைஞ்சி கொண்டு போகும். அப்ப இந்த இடத்துல இருக்கிற விசையோட இந்த இடத்துல இருக்கிற விசைங்கிறது இந்த ஆறு மாறாதால எம் மற்றும் புள்ளி திணிவா பிரிதத்தால அஞ்சு விசை குறையுது. இந்த விசையோட இந்த விசை குறையறதுக்கு காரணம் பிரிகிற வடிவா குறையுது. ஆனா இங்க எம்மும் பிரியுது, ஆரையும் மாறதால இங்க நல்லா குறையும். அப்ப எஃப்ஏங்கிறது என்ன அடிக்கணும்? எஃப்ஏங்கிறது எஃப் இல்ல எஃபிங்கிறது எஃப்ஏங்கிறது எஃபியோட பேரு சின்ன அடிக்கணும். விளையுதா? எஃபி சின்ன எஃப்ஏ அடிக்கணும். அப்ப அப்படி பாத்தீங்கன்னா என்ன விட வரணும்? எஃப்ஏங்கிறது ஆர்ஜினன், அதை விட கூட எஃபி, அதை விட கூட ஜி எம்எம்ஓவ ஆர் வர்க்கமாக்கி இப்படி வரப்படுத்து நாம. அப்ப இது ரெண்டும் இது ரெண்டும் ஜிஎம்எம் ஆர் வர்க்கம் மட்டும் போடணும். இந்த பிரித்த உருவாக்குறது இது குறையுது. அடுத்த நாம பார்த்து எல்லா புக்கும் ஆரையாத்தனைக்கு இந்த ஆறு மாறத்தால எஃபி எஃப்ஏயோட பேரு சரிக்கான வச்சு பிடிக்கணும். அப்படி பார்த்துட்டு நம்மள வரும் எஃப்ஏ ஆர்ஜினட் எஃபி. நான் நினைக்கிறேன் 3 4 ஒரே விடையாது. எஃப்ஏ எஃபி சமன் சமன் வாரத்தால ஒரு விடையை நீங்க எந்த பிடிக்குமா? ஒரு சமன் இப்படி மாத்தி போட்டு 3 இல்லாட்டி 4 விடையை போடுங்க. தெரிய பார்த்து பாருங்க, ஒரு டைப்பிங் மிஸ்டேக் தான். அதை பார்த்து போடுங்க. 3 4 ஒரே சமன் சமன் 3வது விடை 4வது சமன் ஆகி அதுல ஒரு விடையை சமனை வெட்டி போட்டு இந்த நோட்டேஷனை போட்டு ஆன்சர் போடுங்க. ரைட். அடுத்த பாருங்க. 2004ஆம் ஆண்டு வந்த 38வது எம்சிக்கு பாருங்க. இது சின்ன விஷயம், ஒப்பிட தெரியணும். இது கேன்சல் ஆகிறதால இது ரெண்டும் சின்ன நாய்க்கு ஆரைய வச்சு நான் இதை பிடிச்சேன். அதுல இதுதான் படிக்கிறீங்க. இருபத்தி ஓராவது எம்சிக்கு பாருங்க. இருபத்தி ஓராவது எம்சிக்கு பாருங்க. என்ன சொல்றாங்க? 3 திரிவுகளை உடைய தனியாக்கிய தொகுதி உருவில் காணப்படுகின்றது. M1 M2 இரு தேர்வுகளும் உருவில் காணப்படும் தானங்களில் வைக்கப்பட்டிருக்கும் போதும் அவற்றின் செல்வாக்கின் கீழ் திரிவு M ஓய்விருக்கிறது. திரிவு M1 இருமடங்கப்படும் போது எம்மிலிருந்து எம் மேலும் ஓய்வு உடலில் மாணவர்கள். அப்ப 2004ஆம் ஆண்டு வந்து 38வது எம்சிக்கு என்ன சொல்றாங்கன்னா 3 செட் ஆஃப் இருக்காம், 2 செட் ஆஃப் இது M1 ஆയിരിക്കാം, அதுல ஆரை வழியே இது கேபிட்டல் M ஆയിരിക്കാം,
இது விளங்குதா? அதுல மையம் வழியே இது M1, அதுல மையம் வழி என்ன கொண்டிருக்கி இது கேபிட்டல் M ஆம், அதுல மையம் வழி என்ன கொண்டிருக்கி இது என்ன M2 ஆம். இந்த கேப் செல்றாங்க 3A, இந்த கேப் செல்றாங்க 2A ஆയിരിக்கும். அப்ப இந்த சந்தர்ப்பத்தில் ஓய்வில் இருக்காமண்டா இந்த பக்கம் தாக்குற விசை எஃப்பும் இந்த பக்கம் தாக்குற விசை எஃப்புமே ஆയിരിக்கும், சமனாയിരിக்கும். அப்ப எஃப் சமன் எஃப் என்று சமன்பாடு போட்டா ஜி கேபிட்டல் எம் ஸ்மால் எம் ஓவர் 3 இட வர்க்கம் ஆவே 9 இட வர்க்கம் சமன் ஜி கேபிட்டல் எம் இது M1 ஸ்மால் M2 ஓவர் 2 இட வர்க்கம் 4 ஏ வர்க்கம். இது முதலாம் சமன்பாடு. தந்த தரவு ஒரு சமன்பாடு எடுத்து வச்சுட்டு தேவையோ தேவையில்லையோ ஒரு சமன்பாடு தந்த தரவு வச்சு என்ன செய்யலாமோ அதை மட்டும் செஞ்சு வச்சுட்டு ரெண்டாவது தரவு செல்றாங்க M1 டபுள் மடங்கு ஆக்குறாங்களாம். அதாவது என்ன செல்ற செட்டா பண்ணா இது 2 M1 ஆக்குறாங்களாம். இந்த கெப்ப மாத்தலவ இது 3A என்ற கெப்ல இருக்கி இது M என்றது நியூ. ஆனா இந்த கெப்ப எவ்வளவு தூரம் மாத்தினா இந்த தொடர்ந்து இந்த இந்த எம்ங்கிறத இதுல இருக்குமாங்க. அப்ப இதுல தாக்குற விசைங்கிறது இந்தியால ஒரு எஃப் டேஸ் விசை தாக்குறாமண்டா இதுவும் எஃப் டேஸா இருக்கும். ஆகவே எஃப் டேஸ் சமன் எஃப் என்ற தொடர்படுத்தி என்றால் எஃப் டேஸ் சமன் எஃப் டேஸ் என்று எழுதினா ஜி கேபிட்டல் எம் ஸ்மால் 2M1 ஓவர் என்ன 9 ஏ வர்க்கம் சமன் இங்க என்ன ஜி கேபிட்டல் எம் ஸ்மால் M2 ஓவர் 6 இந்த வர்க்கம். இது இரண்டாம் சமன்பாடு. அப்ப இது ரெண்டுலயும் இருந்து நான் 6 என்னன்னு காண்றது கேள்வி. அப்ப M1 தெரியா M2 தெரியா M1 தெரியா M2 தெரியா ரெண்டு சரியா காணியம் ரெண்டு சமன்பாடு. அப்ப நான் 6 காணணும்டா என்ன செய்யறேன் ரெண்டும் எல்லாம் பட்டுப்படணும்டா இந்த முதலாம் சமன்பாட்டை நான் இரண்டாம் சமன்பாட்டால பிரிக்கிறேன். அப்படி பிரிச்சேன் ஒரு தரம் வெளியே காட்டுறது பரவாயில்லை. இதை இதால பிரிக்கணும் அதை இதால பிரிக்கணும்டா முதலாவது நான் இதை எடுக்கேன் ஜி எம் ஸ்மால் M1 ஓவர் 9A வர்க்கத்தின் கீழ் இதென்ன 2 ஜி கேபிட்டல் எம் ஸ்மால் M1 ஓவர் 9A வர்க்கம். அது சமன் எதுக்கு சமனாய்க்கும்டா இதை இதால பிரிக்கிறதுக்கு சமனாய்க்கும். அப்ப இது ஜி கேபிட்டல் எம் ஸ்மால் M2 ஓவர் 4A வர்க்கத்தின் கீழ் இதென்ன ஜி கேபிட்டல் எம் ஸ்மால் M2 ஓவர் ஆர் வர்க்கத்துக்கு சமனாய்க்கும். இப்ப நான் தொடர்ந்து சுருக்கிறேன் என்றால் 9A வர்க்கம் 9A வர்க்கம் கேன்சல் கீழே கீழே மேல மேலதான் வெட்டலாம். அதை கவனத்தில் கொள்ளுங்க. GMMM1 GMMM1 வெட்டலாம், GMMM2 GMMM2 வெட்டலாம். அப்படி சுருக்கிறேன் என்றால் நிச்சயமா வாரது எழுதுறேன் அங்க எழுதுறேன் இல்லாட்டி இது பாருங்க நிச்சயமா வாரது என்ன மேலுக்கு ஒன்றுமே இல்லை. அப்போ ஒன்றின் கீழுக்கு என்ன ஒரு 2 மட்டும் மிச்சமாகி அது சமன் மேலுக்கு ஒரு ஒன்றிங்கில் 4A வர்க்கம் மிச்சமாகி கீழுக்கு ஒரு ஒன்றிங்கில் 6 வர்க்கம் மிச்சமாகி. அப்ப நான் மாத்தினேன் என்றால் ஒன்றுங்கில் 2 சமன் 6 வர்க்கம் மேலுக்கு போகும் 4A வர்க்கம் கீழுக்கு வரும். தொடர்ந்து சுருக்கிறேன் என்றால் இது 2 இது 2 இருக்கும். அப்படி என்றா இன்னைக்கு வாரது என்ன 2A வர்க்கம் சமன் 6 வர்க்கம் ஆயிக்கும். 6ங்கிறது √2A ஆയിരിக்கும். எத்தனை மணிக்கு போகணும் கேமரா வழங்குதா? எஸ் 6ங்கிறது √2A ஆയിരിக்கணும். எத்தனை மணி சுருக்கல் போல எங்கேயாவது ஒன்றிங்கில் 2 இங்க ஒன்றிங்கில் 4A வர்க்கம் சரியெல்லாம் ஒன்றிங்கில் 6 வர்க்கம் ஒன்றிங்கில் 2 ஒன்றிங்கில் 4A வர்க்கம் சுருக்கிட்டேன் 2A வர்க்கம் R சமன் √2A என்று வரணும். ஆன்சரை காணலையே பாருங்க. இதுக்கு ஒரு தரம் 9A வர்க்கத்திங்கள் GMM1 4A வர்க்கம் அது சரி. இங்க 3A 2 அது சரி. அப்ப 2 மடங்கு ஆகிட்டேன் சரி. 9A வர்க்கம் 9 ஒன்றிங்கில் 2 அது சரி. இது ஒன்றிங்கில் 4A வர்க்கம் ஒன்றிங்கில் 6A வர்க்கம்
நான் 6 வர்க்கம் மேல போகும், 4a வர்க்கம் கீழுக்கு வரும். சரியா? இப்ப அது ஒரு நினைக்கிறேன் ஆன்சர் இல்லையான்னு தெரியா, சுருக்கள் சரியா தான் இருக்கு நம்மட. சரி பாருங்க, அது ஒரு இதான ஐடியா. ரெண்டையும் நீங்க சமப்படுத்திருந்தீங்கன்னு சரி, இதான ஐடியா. அடுத்த வேலையை பாருங்க. வான்பொருள் ஒன்று குறித்த நேரத்தில் புவியின் மையத்தை சந்திரனின் மையத்தில் தொடுக்கும் கோட்டு நடுப்புள்ளியில் உள்ளது. சந்திரனின் திணிவு புவியின் திணிவின் 0.123 மடங்காகும். சந்திரனது புவியின் மையங்களுக்கு இடையில தூரம் புவியின் 6 மடங்கு கொள்வு. புவி சந்திரன் ஆகிய இரண்டினரும் ஈர்ப்பு காரணமா பொருள் நார்மல் ஜி சார் இது தெரியும் தானே. இதே கேள்விதான் அங்க ஈர்ப்பார்மலுக்கு தான். அப்ப இந்த ஈர்ப்பார்மலை அந்த ஈர்ப்பார்மல் கழிச்சு வார விடாம வரும். நான் சுருக்கி மனக்கல்ல நீங்க செஞ்சு பாருங்க. சரிதானே? அடுத்த கொஸ்டின் டைப் 4க்கு வாங்க. அடுத்த கேள்வியை பாருங்க. அடுத்த கேள்வி என்ன சொல்றாங்க? ஒரு புள்ளித்திணிவு காரணமாக ஈர்ப்பழுத்தம் விஆரின் தூரம் ஆறுடனான மாறலை மிகச்சிறந்த விதத்தில் வகை குறிப்பது என்று கேட்காங்க. அப்ப உங்களுக்கு தெரியும், ஒரு புள்ளித்திணிவு எம்மில் இருந்து ஒரு ஆறு தூரத்தில் இருக்கிற ஈர்ப்பழுத்தம்ங்கிறது என்ன தரப்படும்? -GMOR தரப்படும். -GMOR தரப்படும். இதுல முதலாவது உங்களுக்கு தெரியும், இந்த y சமன் mx பிளஸ் c கிராஃப் ஒரு y இருக்கும், அதே நேரம் ஒரு x இருக்கும். இப்படிப்பட்ட நிலவு ஒரு y சமன் mx கிராஃப் இது y இருக்கும், இது x இருக்கும். இப்படிப்பட்ட நிலவு. அதே மாதிரி இன்னும் ஒரு கிராஃப் இருக்கு, இந்த xy சமன் ஒரு மாறிலி அறிக்கும்டா, அந்த கிராஃப்ங்கிறது இது x அச்சு, இது y அச்சு. இந்த பேட்டர்ன்ல நிலவு. அப்ப இங்க கேட்கிறது ஒரு புள்ளி அழுத்தம், இது m என்ற திரிவில் இருந்து r தூரத்தில் இருக்கிற அழுத்தம் என்கிறது v என்கிறது -GMOR தரப்படும். இதுல கேட்ட கேள்வி அழுத்தத்தோட ஆரையோட மாற கிராஃப் தானே நீங்க கேட்டிக்க. அப்படி என்றா v into r தரம் -GM என்று வரும். அப்ப இது என்ன? இது y அச்சு, இது x அச்சு. xy சமன் ஒரு மாறிலி இடப்பட்ட, ஆனா ஒரு மைனஸ் பாரத்தால எனக்கு விட எப்படி வரும்? மேலுக்கு வந்தா பிளஸ், மைனஸ் பாரத்தால எனக்கு எப்படி விட வரும்? இப்படி ஒரு பேட்டர்ன்ல விட வரும். நோட் பண்ணுங்க. 23வது கேள்வி, 2019 5வது கேள்வியா வந்து. நோட் பண்ணுங்க டக்குன்னு. அடுத்த வேலையை பாருங்க. இன்னைக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு வகுப்பு மீறிக்கா 2வது நேற்று நாங்க செஞ்ச அந்த இது சவுண்ட் ரெக்கார்ட் ஆகுங்கிறதுக்காக திருப்பி நாங்க செய்யறோம் மெனக்கட்டு. இன்னைக்கு இந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட்ல ஃபர்ஸ்ட் தியரி வகுப்பும் இன்னைக்கு நடக்குமா, அந்த ரெக்கார்டிங் நாங்க இன்னைக்கு போடணும். நாங்க எல்லா கேள்வியும் செஞ்சு காட்டணும் இல்ல, ஒரு பிராக்டிஸுக்கு தான் செஞ்சு காட்டுறோம். உங்களோட நிலைமை எங்களுக்கு விளங்குது, நீங்க WS நிலைமையில் இருக்கிறதால எல்லா கேள்வியும் செஞ்சு காட்டுறோம். இந்த முதல் 30 கேள்வியும் நீங்க நீட்டா செஞ்சாலே, ஒரு 30க்குள்ள நீங்க 28 29 எடுத்தாலே நீங்க BC ரிசல்ட்ஸுக்கு என்ன செய்யலாம், புஷ் பண்ணலாம். கவன இனப்பிள்ளைகளை தவிர்த்து நீங்க MCக்கு செஞ்சாலே சரியா இருக்கும். அடுத்த வேலையை பாருங்க. 24 1999ஆம் ஆண்டு வந்த 14வது MCக்கு பாருங்க. புவியினது ஆரை R எனவும் புவியீர்ப்பின் மீது இருவையிலான ஆறுமுடுகள் G எனவும் கொள்க. எம் திணிவை உடைய பொருள் ஒன்று புவியின் பரப்பிலிருந்து R உயரத்துக்கு உயர்த்தப்படும் போது அப்பொருள் ஏற்படும் அழுத்த சக்தி நயம். நயம்ங்கிறது என்னண்டா அழுத்த சக்தி அதிகரிப்பு அல்லது குறைவு என்னன்னு கேட்க. அப்ப என்னை கேட்ட கேள்வி
1999 ஆண்டு 44வது எம்சிக்கு என்ன சொல்றாங்கண்டா, ஒரு புவி இருக்காம், அந்த புவிக்கு ஒரு ஆறு செல்றாங்க. இருவையிலான ஆறு முதல் மேற்பரப்பில் இருவையிலான ஆறு முதல் ஜி என கொள்ளட்டாம். எம்துணிவுடைய ஒரு பொருளை இங்க இருந்து ஒரு எம்துணிவுடைய ஒரு பொருளை புவியின் பரப்பில் இருந்து ஆர்த்துறது கொண்டு போறாங்களாம். இந்த பரப்பில் இருந்து ஒரு ஆர்த்துறது கொண்டு போகல ஏற்படுற அழுத்த சக்தி நயம் என்னங்கிறதான என்ன எனக்கு வேறிக்கும். இது ஸ்மால் ஆர் என்று வராது, இது கேபிட்டல் ஆர் என்று வரும். அது ஒரு கன்வெர்ட் பண்ணுங்க. சரியா? கேபிட்டல் ஆர் வரும். அப்ப இங்க இருந்து அங்க போக்கல ஏற்படுற அழுத்த சக்தி நயம் என்னங்கிறதான எனக்கு கேள்வி இருக்கு. எனக்கு தெரியும். அப்ப இங்க இருக்கிற ஈர்ப்படுத்தவும் தெரியணும், இங்க இருக்கிற ஈர்ப்படுத்தவும் தெரிஞ்சாமண்டா அழுத்த சக்தி நயம்ங்கிறது ஈர்ப்பு விசைக்கு எதிராக செய்யப்பட்ட வேலையா இருக்கும். அப்ப ஈர்ப்பு விசைக்கு எதிராக செய்யப்பட்ட வேலைங்கிறது டெல்டா வி இன்டு எம் இருக்கும். அதாவது என்ன இருக்கும்? விபி மைனஸ் விஏ இன்டு எம் இருக்கும். போன வகுப்புல எல்லாம் சொல்லிட்டேனா? அப்படி என்ன போடலாம்? எனக்கு தெரியும் இந்த வி சமன் மட்டு வி சமன் ஜி இன்டு ஆரால என்ன செய்யப்படும்? தரப்படும். இந்த தொடர்பு வச்சு கேள்வி செய்யலாம், மாறி நீங்க என்ன செய்யலாம்? கேள்வி செய்யலாம். அப்படி பாத்தீங்கன்னா பூமியில இருந்து 6 டபுள் மடங்காகுதா இல்லையா? 6 டபுள் மடங்காகுது. அப்ப இங்க இருக்கிற அழுத்தம் இங்க இருக்கிற அழுத்தத்துக்கும் என்ன தொடர்பு பார்க்கணும். அப்படின்னா வி சமன் மைனஸ் ஜிஎம்ஓஆர் தான் உங்களுக்கு தொடர்பு. இந்த அழுத்தம் ஒரு வியா இருந்துச்சாமண்டா இந்த அழுத்தம் என்ன இருக்கும்? ஒரு வி பை 2 தானே செய்யும் அழுத்தம் இருக்கும். அப்படி என்றால் வி பை 2 மைனஸ் வி இன்டு எம் தானே செய்யும் இருக்கும். அப்படி பார்த்தா மைனஸ் வி பை 2 இன்டு எம் இருக்கும். எனக்கு இப்ப நான் வியை கண்டுபிடிக்கிறது. விங்கிறது என்ன இருக்கும்? விங்கிறது என்ன இருக்கும்? ஜி இன்டு ஆர் இருக்கும். மேன் வி சமன் ஜி ஆர் தானே. அப்ப விங்கிறது ஜி ஆர், மேற்பரப்புல தான் வி. சரிதானே? மேற்பரப்புல அழுத்தம் வி என்று எடுத்துக்கணும். அப்ப மேற்பரப்புல ஈர்ப்பாடு ஜி என்று எடுத்தா மேற்பரப்புல வி சமன் ஜி இன்டு ஆர். அப்படி என்றா என்ன போடலாம்? வி காண்டி எம்ஜி இல்ல வி காண்டி ஜி ஆர் எம்ஜி ஓவர் 2 எடுக்கலாம். டபிள்யூ சமன் mgr by 2 வரும். half mgr இரண்டாம் விட பொருத்தம். நோட் பண்ணுங்க. இது அழுத்த சக்தி அதிகரிக்குமா குறையுமா? எனக்கு படிச்சோரால் இவடுத்த திணிவு வச்சா ரெண்டு கவர்ற பொருள் தள்ளி கொண்டு போன வேலை கூடும். வேலை கூட்டின அழுத்த சக்தி கூடும். அப்ப அழுத்த சக்தி அதிகரிப்பு half mgr ஆയിരിக்கும். நோட் பண்ணுங்க. இந்த தொடர்பு எல்லாம் தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் தெரிஞ்சு ஈஸியாக எழுதிடலாம். 26வது கேள்வியை பாருங்க. புவியின் மேற்பரப்பில் இருந்து உயரம் எச்சில் இருக்கும் திணிவு எம்மையுடைய ஒரு பொருளின் பற்றி செய்யப்பட்டுள்ள பின்வரும் கூற்றுக்களை பொருளின் மீது தாக்கும் ஈர்ப்பு விசை எச்சின் மீது தங்கியிருப்பதில்லை. சரியாவலையா? என்ன சொல்றாங்கண்டா 2002ஆம் ஆண்டு 12வது எம்சிக்கு ஒரு புவியிட மேற்பரப்பிரிக்காம். இதுல ஆறு எனக்கு தெரியாது, நான் ஆறு எடுக்கன். புவியின் மேற்பரப்பில் இருந்து உயரம் எச்சில் இருக்காம். அப்ப இந்த இடத்துல இருந்து ஒரு எச்சி உயரத்தில் இருக்கிற பொருளை பத்தி கதைக்காங்க. அப்ப அந்த பொருளை தாக்குற ஈர்ப்பு விசைங்கிறது ஏ கூற்று. ஈர்ப்பு விசைங்கிறது எஃப் சமன் ஜி கேபிட்டல் எம். இதை எம் எடுக்கன், இதை நான் சிமோல் எடுக்கன். சிமோல் எம்மோவ ஆர் வர்க்கம் ஆவே ஆர் பிளஸ் எச் இந்த வர்க்கம் ஏக்கும். அப்ப எச்சின் மீது தங்கி இருப்பதில் எங்காங்க ஏ கூற்று கொலை அரிக்கும். டி கூற்று பாருங்க. பொருளின் ஈர்ப்பழுத்த சக்தி எம்மின் மீது தங்கி இருப்பதில்லை. அப்ப பொருளின் ஈர்ப்பழுத்த சக்திங்கிறது பொட்டன்சியல் எனர்ஜிங்கிறது எம் இன்டு வி அரிக்கும். எம் தர அப்ப எம் இன்டு வி தானே ஏற்கனவே நமக்கு பார்க்க வரைங்கிட்டு அழுத்த சக்திங்கிறது எம்ல தங்கி இருக்கும். எம்ல தங்கி இருக்காங்க அங்க பி கூற்றும் போலையா இருக்கு. சி கூற்ற பாருங்க. அப்படி இல்லாடி விஏ போட்டீங்கன்னா மைனஸ் ஜிஎம்ஓ ஆர் பிளஸ் எச் என்று வரும். பொருளின் ஈர்ப்பழுத்த சக்தி எச்சின் மீது தங்கி இருக்காது. அப்ப ஈர்ப்பழுத்த சக்திங்கிறது எம் இன்டு மைனஸ் ஜிஎம்ஓவ ஆர் பிளஸ் என்ன சாமான் எச் என்று வரும். அப்ப மைனஸ் ஜிஎம்எம்ஓவ ஆர் பிளஸ் எச் என்று வரும். எச்சின் மீது தங்கி இருக்கின்றது
ஆவை சி கூட்டு சரியாய்க்கும். எத்தனாம் விட பொருத்தம்? 3ஆம் விட தான் வரும். நோட் பண்ணுங்க. இதெல்லாம் சின்ன விஷயம். நான் சின்ன நேரடி தியரிக்கல் எவர்கள் தான். இதுல நீங்க கவனையில போட விட்டீங்கன்னா 50ஆம் கல்வியெல்லாம் நீங்க செய்யலாம். 50ஆம் கல்வி போல விடுறதும் இந்த முதலாம் கல்வி போல விடுறதும் என்ன சமந்தான். 26வது கல்வியை பாருங்க. 2011 9வது எம்சிக்கு. சீரான அடர்த்தியை உடைய ஒரு கோளின் திணிவு 2 தர 10⁻27 கிலோகிராம் ஆகும். அதன் ஆரை 6 தர 17 ஆகும். கோளின் மேற்பரப்பில் ஈர்ப்படுத்தம் என்னன்னு கேட்கான். இதை சுருக்கி காட்டல. சீரான ஆரை என்றால் ஈர்ப்படுத்தம்ங்கிறது ஜி சமன் இல்ல ஈர்ப்படுத்தம் கேட்கான். ஈர்ப்படுத்தம் என்றால் ஜி சமன் மைனஸ் ஜிஎம்ஓஆர். திணிவுங்கிறது எங்களுக்கு செல்றான் இல்ல இதுங்கிறது 6.7 தர 10 திணிவு எங்களுக்கு செல்றான் 2 தர 10 27 6 எங்களுக்கு சொல்லிட்டான் 6.7 தர 17 சுருக்கி நீங்க ஈடுபடுத்த வரும். அதுக்கேற்ற மாதிரி போட்டீங்க சரி. பிளஸ் மைனஸ் கவனிக்கணும். இந்த மைனஸ் கொண்டு வரும். சுருக்கி காட்டலாம். 27 பாருங்க. ஈர்வையிலான ஆறுமுடுகள் ஜி பற்றிய பின்வரும் கூற்றுக்களை கருதுக்கு. புவியின் மையத்தில் ஜியின் பெருமான 0. உங்களுக்கு தெரியும் ஜி உள்ளுக்கு போயிட்டு ஜி ப்ரொபோஷனடா. பூமிக்கு வெளியே போச்சுன்னா ஜி நேர் இது சமன் 1/6 வரைக்கும். அப்ப உள்ளுக்கு போறதால 6 குறையும் ஜி 0 வரைக்கும் அந்த கூட்டு சரி. புவியின் பரப்பில் ஜியின் உயர் பெருமானத்தை காட்டுகிறது. ஜி 6 கூடக்கள் உள்ளுக்கு இருந்து மையத்தில் இருந்து 6 கூடுக்களை ஜி கூடும். நேர்பரப்பில் 6 கூட ஜி அரிக்கும். அதுக்கு பிறகு ஜி என்ன செய்யும் குறையும். 2ஆம் கூட்டம் சரி. ஜியின் பருமன் குத்தியத்துடன் குறைகின்றது. ஜியின் பருமன் குத்தியத்துடன் குறையுமா? அது என்ன செல்ல ஜியின் பருமன் குத்திரத்தன் பூமியில மேற்பரப்பில் இருந்து குத்திரத்தாரு ஜி குறையும். அப்ப அந்த கூட்டுமே இருக்கணும் சரியா இருக்கணும். ஏபிசி எல்லாம் சரியா இருக்கு. சரியான அடுத்தது பாருங்க. 92ஆம் ஆண்டு வந்த 57வது எம்சிக்கு பாருங்க. திணிவு எம்மை உடைய குற்றி ஒன்று ஒப்பமான கிடைமேசை மீது வைக்கப்பட்டு அதன் மாறா விசை ஒன்று கிடையாக பிரிக்கப்படுகிறது. இதனை புவியிலும் சந்திரனும் செய்தால் குத்தி சந்திரன் மீது அடையும் ஆறுமுடல். அப்ப நான் ஒரு குற்றியை கிடையா தன்னிலண்டா நிலை குத்தி விசை இது செய்யாது சம்பந்தப்படாது. அப்ப கிடையா தன்னிலண்டா கிடையா ஒரு ஆறுமுடலும் இல்ல கிடையா ஒரு விளை விசையும் இல்ல. நான் பிரயோகிக்கிற விசையிலே போகும். அப்ப சந்திரன்ல தள்ளினான்ன பூமியில தள்ளினான்ன கிடையா ஒரே ஒரு விசை நான் பிரயோகிக்கிற விசை மட்டும் தான் நினைக்கும். அப்ப என்ன செய்யாது ஒரே அளவாக இருக்கும். 5ஆம் இடம் பொருத்தம். 29 2001ஆம் ஆண்டு வந்த 8வது எம்சிக்கு பாருங்க. புவியின் திணிவும் முறையே எம்ஆர் ஆகும். புவியின் மேற்பரப்பில் திணிவு எம்ஏ உடைய ஒரு ஒப்பற்றொன்றின் தப்புவதுக்கான சாப்பாடு 2GMOR முதலாம் இட பொருத்தம். 31ஆம் கேள்வி. ஒரு கோள உடுப்பொலியின் 60 கிலோமீட்டர் ஆகும். அதன் மேற்பரப்பின் மீது ஈர்வையிலான ஆரமுடுகள் 3 ms-2 ஆகும். உடுப்புகளின் தப்பல் வேகம். அப்ப நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் தப்பு வேகம்ங்கிறது VSK சமன் ஸ்கொயருக்குள்ள 2GMOR எழுதலாம். அப்படி இல்லாட்டி VSK சமன் ஸ்கொயருக்குள்ள 2G தர R எழுதலாம். அப்படி போட்டு பாத்தீங்க என்றால் 2 தர ஜிங்கிறது 3 அது 60 தர 10 3 ஐக்கும் 6 36 அங்கால 14 3600 இல்ல 600 ms-1 அடிக்கும். 2ஆம் இட பொருத்தம். இதெல்லாம் சின்ன கல்வி பிள்ளைகள். 32 பாருங்க. திணிவு எம்மையும் ஆரையும் உடைய ஒரு கோளில் இருந்து தப்புவதுக்கு ஒரு துணிக்கை கொண்டு இருக்க குறைந்தபட்ச வேகம் 2GMOR அது தெரியும். 33 பாருங்க. ஆரையும் திணிவு எம்மையும் உடைய ஒரு கோளின் மையத்தில் இருந்து 2R இருக்கும் ஒரு புள்ளி P இருக்கும். திணிவு எம்மையுடைய ஒரு துணிக்கை உரியில் காணப்படுறவன் நிலைக்குத்தாமையை நோக்கி தப்புவம் என்று தப்புவதுக்கு சமன்பாடு தெரியும். அதை போட்டா சரி. இந்த கிராவிடேஷனல் ஃபீல்ட்ங்கிறது ஃபுல்லா தியரி சம்பந்தப்பட்டது. அப்ப தப்புவம் சமன் எனக்கு தெரியும். VSK சமன் ஸ்கொயருக்குள்ள 2GMOR ஆகும். அப்ப இங்க எனக்கு அவர் வச்சிருக்க 2R தூரத்துல வச்சிருக்காரு. அப்ப R டபுள் மடங்காகும். இதையும் இது வெட்டிட்டா GMOR வரும்.
நான் நினைக்கிறேன் முதலாம் விட பொருத்தம். 34 பாருங்க. கோளம் ஏக்குரிய விகிதம் கோளின் திணிவின் கீழ் கோளின் ஆரை ஆனது பிக்குரிய விகிதத்தை விட 4 மடங்கெனில் கோள் ஏயின் மேற்பரப்பில் தப்புவகத்தின் கீழ் கோள் பியின் மேற்பரப்பில் தப்புவகம் என்று பாருங்க ஒரு செஞ்சாட்டுறேன். ஏபி என்ற ரெண்டு செட்டப் இருக்காம், ரெண்டு கோளம் இருக்காம். கோளம் ஏயின் திணிவு எம்ஏ ஓவர் ஏயின் ஆர்ஏங்கிறது பிக்குரியது எம்டி ஓவர் ஆர்பி 4 மடங்கினில் இதை போல் இது 4 மடங்கண்டா 4 இது சமனாகும். பிக்குரியதை விட 4 மடங்கு, இதுல 4 மடங்கு இது அறிக்கும், அதை நோட் பண்ணிடு. தப்புவகம் ஏட தப்புவகத்திங்கள் பி எஸ்கேபி ஓவர் பி எஸ்கேபி என்கிறார்கள். அப்ப பி எஸ்கேபிக்கு ஸ்கொயருக்குள்ள 2g ma ஓவர் RA கீழ் ஸ்கொயருக்குள்ள 2g MB ஓவர் RA என்று வரும். சுருக்கி என்றால் என்ன வரும்? ஸ்கொயருக்குள்ள ma ஓவர் RA கீழ் ஸ்கொயருக்குள்ள MB ஓவர் RB என்று வரும். அப்ப இதுலயும் நான் எடுத்தேன்டா, ரெண்டுக்கும் ரூட் எடுத்தேன்டா, ஸ்கொயருக்குள்ள MA ஓவர் RA சமன், இதுக்கு 4க்கு ரூட் எடுத்தேன்டா 2 இன்டு ஸ்கொயருக்குள்ள MB ஓவர் RB என்று வரும். இதை பிரிச்சேன்டா 2 ஆவி 2 வரும். இது நம்மட பொருத்தம், இரண்டாம் விட பொருத்தம். அடுத்த MCQ டைப் 5க்கு வாங்க. அஞ்சாவது டைப்புக்கு வாங்க. என்ன சொல்றாங்க? திணிவு எண்ணெய் உடைய உபகோளம் ஒன்று ஆரையுடைய வட்டம் ஒன்றில் புவியை சுற்றுகிறது. புவியின் திணை உபகோளம் மொத்த சக்தி என்று ஒரு தரம் திருப்பி ஒரு தரம் செல்ற பாருங்க, நேரம் போது. இதான் ஒரு பூமி எடுத்தனண்டா, பூமிக்கு ஒரு ஆறு இருக்கும். பூமிக்கு ஒரு ஆறு இருக்கும். பூமியில மையத்தில் இருந்து ஒரு ஆறு தூரத்துல ஒரு ஒழுக்குல ஒரு எம்மண்ணத்தினி ஊற்றி சுத்துறாமண்டா, அதுக்கு ஒரு வேகம் இருக்கும். வேகத்தை நாங்க எக்ஸாமன் எம்ஏ போட்டுக்கணும்டா, வி சமன் ஸ்கொயருக்குள்ள ஜி எம் ஓவா ஆர் என்று வரும். இதுல கைனடிக் எனர்ஜிங்கிறது half m into b வர்க்கம் ஆயிக்கும். b வர்க்கத்துக்காண்டி g m over r என்று போடலாம். அப்படி போட்டோம்னா கைனடிக் எனர்ஜி சமன் g capital M small m over 2r என்று வரும். அதே நேரம் பொட்டன்ஷியல் எனர்ஜி கண்டறிந்தால் m into b இருக்கும். அந்த இடத்துல m தர அதுல அழுத்தம்ங்கிறது மைனஸ் gm over small r இருக்கும். ஆகவே g mm over r ஆയിരിக்கும். டோட்டல் மெக்கானிக்கல் எனர்ஜிங்கிறது ரெண்டு கூட்டுத்தொகையா இருக்கும். ஆவி ஜி mm ஓவர் 2r மைனஸ் ஜி mm ஓவர் r ஆയിരിக்கும். சரிதானே? அப்படி சுருக்கிறேன் என்ன வரும்? 2 ஆவி மைனஸ் ஜி mm ஓவர் 2r ஆയിരിக்கும். அப்ப மொத்த எனர்ஜிங்கிறது மைனஸ் ஜி mm ஓவர் 2r மைனஸ் ஜிஎம் ஓவர் 2r இரண்டாம் விட பொருத்தம். இதெல்லாம் சின்ன கேள்விகள். அடுத்தது பாருங்க, புறக்கணிக்கத்தக்க கதியுடன் விண்வெளியில் சுயாதீனமாக மிதக்கும் விண்கலம் ஒன்று ஆரையும் எம்துணியும் உடையது. கோளம் ஒன்று ஈர்ப்புறப்படுத்தி பிரவேசிக்கிறது. இக்கோள் வளிமண்டலம் எதனையும் கொண்டிருக்கும். விண்கலம் கோளின் மேற்பரப்பை அளிக்கும் கதி. இது ஒரு கேள்வி இல்லை, சின்ன கேள்வி. இப்ப என்ன செய்யலாம்டா, உங்களுக்கு தெரியும் ஒரு பூமியால் உருவாக்கப்படுற ஈர்ப்பு புலம்ங்கிறது முடிவிலி காண இருக்கும். ஒரு பூமியால உருவாக்கப்படுற ஈர்ப்பு புலம்ங்கிறது முடிவிலி காண இருக்கும். இந்த முடிவிலியை தப்பி போறதுக்கு அவங்க வேர்த்தோடையும் அது வி எஸ்கேப்போட போயிச்சாமண்டா இது பூஜ்ஜியம், இங்க போய் பூஜ்ஜியத்தோட போயிரு முடிவிலியே பூஜ்ஜிய வேர்த்தோட. ஆனா இப்ப செல்லாரு ஒரு சுயாதீனமான புறக்கணிக்க கதியண்டா இந்த இடத்துல வேகம் பூஜ்ஜியம் அறிக்கக்குள்ள ஒரு துடிக்க ஈர்ப்பு புலத்துக்கு என்டர் ஆகுது. அப்படி என்டர் ஆயிச்சாமண்டா இந்த மேற்பரப்படைகிற வேகம் என்ன கேட்க, இங்க இருந்து விஎஸ்கே பட போனா இந்த மேற்பரப்பை பூஜ்ஜியத்தை அடையிறதும்
இங்க பூஜ்ஜியத்திலிருந்து இந்த மேற்பரப்புகளுக்கு அதே வேகமா தணிக்கும். அது வி எஸ்கேப்பா தணிக்கணும். 2GMOR இருக்கணும். முதலாம் விட பொருத்தம் 37ஆம் கழி உங்களுக்கு ஒரு ரன். 2024ஆம் ஆண்டு வந்து 44வது MCQ. அது ஒரு செஞ்சு பாருங்க, நீங்க செய்யப்படுதான்னு பாருங்க. அதுக்கு பிறகு குஷன் டைப் 6ங்கிறது நாங்க புவிசார் நிலையான செய்முறையில் படிச்சது போறோம். அந்த 2-3 கேள்வியும் செஞ்சு விடும். இதோட உங்களுக்கு கிராவிடேஷனல் ஃபீல்ட் தியரி முடியுது. இன்றைக்கு உங்களோட எலக்ட்ரிக் ஃபீல்ட் தியரி வரும். இதை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதாக்களும் தொடர்ச்சியா சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ச்சியா பாருங்க. ரைட்.